குருக்குடியம் பெருமானை திருத்தன்காளூரானை கரம்பனூர் முத்திளங்கு காராத்தின் கடலேடும் மலையேடும் உலகேடும் ஆராதென்றிருந்தானை கண்டது தென்னரங்கத்தே. ஸ்ரீமதே ராமானுஜாய ஜெய் ஸ்ரீமன். இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்துணை பெரியோர்களுக்கும் முதற்க என் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொண்டு அருமையான புரட்டாசி மதத்தினுடைய 3வது சனி நாளை எதிர்நோக்கி பகவானை வரவேற்பதற்காக ஆரம்பத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் முதல் நாள் உற்சவத்துல உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? நம்மளோட பெரியவங்க எதை நினைச்சு இந்த திருவிழாக்களை வச்சாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா நம்ம வீட்டுல பகவானுடைய படங்களை வச்சு ஆராதனை பண்றது ஒரு மகிழ்ச்சி தான். கண்ணன் நம்ம வீட்டுல கண்ணன் நம்ம கூட இருக்கான்னு நினைச்சு சந்தோஷிச்சு அனுபவிச்சு வீட்டுல ஆராதனைகள் பண்ணினாலும் கூட ஆண்டாள் சொன்னா இல்லையா, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பாவை. அது போல ஊர் மக்கள் அத்துணை பேரும் ஒன்னா கூடி கொண்டாடணும், பகவான அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுனுடைய நோக்கமாகத்தான் இந்த திருவிழாக்கள் எல்லாம். அதுவும் நம்ம ஊர் பெரியவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா புரட்டாசி அப்படின்னாலே விரத மாதம். வைஷ்ணவர்களாகி நம்ம அத்தனை பேரும் புரட்டாசி சனி நாள்கள்ல பெருமாளை நினைச்சு விரதம் இருந்து பெருமாளை வழிபடக்கூடியது வைஷ்ணவர்களாகிய நம்முடைய பழக்கம் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த விரத மாதத்துல விரதத்தோடு பகவானை வழிபடுகிற பொழுது கிடைக்கக்கூடிய பலன்கள் பன்மடங்கு இல்லையா? அதாவது சாதாரணமா ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல போய் பெருமாளை சேவிக்கிறதுக்கும் திருப்பதியில போய் பெருமாளை சேவிக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. பெருமாளை சேவிக்கிறதுக்கு நினைச்ச மாதத்துல வந்து சேவிச்சுட்டு போயிடலாம். ஆனா திருப்பதி போகணும்னா 3 மாசம் 4 மாசம் 5 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும் இல்லையா? போகிறதுக்கான பொருட்செலவுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வைக்கணும், செலவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பண்ணி சேர்த்து வைக்கணும். அதோடு பெருமாளை சேவிக்க போகணும்னா நான் திருப்பதி பெருமாளை சேவிக்கிறதுக்கு சும்மா போய் லைனில் இன்னும் பார்த்துட முடியாது. அப்போ 3 மாசத்துக்கு முன்னாடியே ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் புக் பண்ணணும், அதோடு பஸ் டிக்கெட் புக் பண்ணணும், தங்குறதுக்கு ரூம் புக் பண்ணணும். அப்போ அதோட இன்னும் திருப்பதிக்கு போறதுக்கு 3 மாசம் இருக்கு, 2 மாசம் இருக்கு, 1 மாசம் இருக்கு, இன்னும் 10 நாள் இருக்குன்னு நாட்களை மனசு இன்னும் இல்லையா அந்த பகவானை போய் பார்க்க போறோம்ங்கிற அந்த ஆனந்தம், அந்த ஆர்வம், அப்பேற்பட்ட ஆர்வத்தோடு இந்த ஒரு வார நிகழ்வுல கண்ணன் சனிக்கிழமை புறப்பட்டு வரப்போறான், கண்ணன் சனிக்கிழமை எங்களுடைய வீட்டுக்கு வரப்போறான்னு விரதத்தோடு அந்த அனுபவத்தோடு எதிர்பார்ப்போடு பெருமாளை நோக்குகிற பொழுது, எதிர்கொள்கிற பொழுது, பெருமாளை அனுபவிக்கிற பொழுது அந்த ஆனந்தமே தனிதானே. அப்படி வருஷம் பெருமாளை நம் விரதத்தோடு எதிர்கொண்டிருக்கிறதுனாலதான், அதனாலேயும் என்னவோ இந்த ஊர்ல நிறைய பெரியோர்கள் பொருள் பலத்திலையும் ஆத்ம பலத்திலையும் அத்துணை பேரும் பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிறதுனால இன்னைக்கு எவ்வளவோ இந்த ஊருக்கு நல்ல காரியங்களும் நிறைய சத்சங்கங்களும் நிறைய விஷயங்களும் இந்த ஊருக்கு கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா? அப்படி இந்த ஊர் மக்களுக்கு நிறைய அருள்பாலிச்சுட்டு இருக்கக்கூடிய பெருமாளினுடைய அடி வணங்கி மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய அத்துணை பெரியோர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் குறித்தாக்கி கொண்டு
இன்றைய நாள் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பானது பையத்து என்ற பரமனடி பாடி. நாச்சியார் சொல்றார், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, செய்யும் கிரீசைகள் கேள்வீரோ பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமனடி பாடி, பையத்துகின்ற பரமனடி பாடி, நெய்யுண்ணோம் பாயுண்ணோம் நாக்காளை நீராடி, மையேட்டெழுதோம் மலரிட்டு யாமுடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குழலை சென்றோதோ, மையமும் பேட்டையும் ஆந்தனையும் கை காட்டி, ஐயமும் பேட்டையும் ஆந்தனையும் கை காட்டி, உய்யுமரென்றெண்ணி உகந்தேலொரம்பாவாய், உய்யுமரென்றெண்ணி உகந்தேலொரம்பாவாய். நாச்சியார் சொல்றா, இதுல அம்மா சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வையத்து வாழ்வீர்கள். இந்த வையம் முழுக்க இந்த பூலோகத்துல வாழக்கூடிய பெண்களே, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள். அந்த பார்க்கடல்ல துயில் கொண்டிருக்கக்கூடிய பரமனானவன் இருக்கான் இல்லையா, அந்த பாம்பனை மேல் துயில் கொள்ளக்கூடிய அந்த பரமன் அவனுடைய அடிப்பாடி. இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த பரமனுடைய அடிப்பாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எங்க நாச்சியார் வைக்கிறார். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலை நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு யாமுடியோம், செய்யாதன செய்யோம்னு சொல்றார். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னா எது சொல்றா? ஒரு விரதம் இருக்க சொல்றா. எதுக்காக வேண்டி? இந்த மனுஷ ஜென்மாவானது பகவானான அந்த பரந்தாமன அடையிறதுக்கு தான். பரந்தாமன அடையணும்னு நினைச்சு பக்தி போதாது, பக்தியோடு அவனை அடையணுங்கிற உறுதிக்கான விரதம் இருக்கணும். அந்த விரதம் ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இருக்கணும்ன்றத இங்க நாச்சியார் சொல்றா. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலை நீராடி, நெய் சாப்பிட மாட்டோம் பால் எடுத்துக்க மாட்டோம்னா நமக்கு ருசிகரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கூட நம் மனம் போகக்கூடாது. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலை நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு யாமுடியோம். நம்மளை அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களான ஆசைகளை துறக்கணும். ஐயமும் புற்றையும் ஆந்தனையும் கை காட்டி, அதாவது வரக்கூடிய யாசிகம் கேட்டு வரக்கூடியவங்களுக்கு நம்மால முடிஞ்ச விஷயங்களை தானம் பண்ணணும், நிறைய தானம் பண்ணணும். நம்ம பெரியோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கோள் பேசக்கூடாது, புறம் சொல்லலாகாது, தீயவைகளை நினைக்க கூடாது, மற்றவங்களை திட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அத்துணை கெட்ட விஷயங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு அறமாகிய தான தர்மங்கிற நல்ல விஷயங்கள்ல நம்மளுடைய மனசை செலுத்தணும்னு ஒரு விரதத்தை நாச்சியார் சொல்றான் இல்லையா. இந்த விரதமாகிய இந்த புரட்டாசி மாதம் விரதமாதம் அப்படிங்கிறதுனால விரதத்தை பத்தி நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம், நம் வாழ்க்கையில அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நோக்கோடு அந்த சிந்தனைகளை இன்னைக்கு சிந்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாச்சியார் சொன்னா விரதம் இருக்கணும்னு அம்மா அன்னைக்கு சொன்னா, சொன்னதோட மட்டும் இல்லாம அந்த விரதத்தினுடைய உறுதிப்பாடு ஆண்டாள் நாச்சியார் கிட்ட எப்படி இருந்தது அப்படின்னு யோசிச்சா, கூப்பிட்டா தோழிகள் எல்லாரையும் கூப்பிட்டு விரதம் இருந்தா, மார்கழி 30 பாவை நோன்பு இருந்தா. அப்ப என்ன சொன்னா, கடைசியா என்ன கேட்டா, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம். உன்னை பாடி பறை கொண்டு யான் பெரும் சன்மானம். என்ன 30 நாள் உன்னை தேடி தேடி ஓடி ஓடி வந்து நாராயணா கோவிந்தா உன் கால பற்றினே இல்லையா, எனக்கு நீ என்ன கொடுக்கணும் அப்படின்னா நீதான் வேணும்னு கேட்டா இல்லையா. அப்போ அப்படி
கேட்ட நாச்சியார் நாட்கள் 30 போச்சு. ஆனா பகவான் வந்தான். சின்ன வயசுல பெரியாழ்வார் சொன்னாங்கம்மா, கோவிந்த கோபத்தினகிரிய அந்த கோபால புல்லாங்குழல் ஓதி மாடு கண்ணு மேய்ச்சி செஞ்ச ராச லீலைகள் ஒவ்வொன்றையும் சொல்லுகிற பொழுது அந்த கார்மேக வண்ண அப்படியே காவியமா அந்த நாச்சியாருடைய மனசுல போய் உட்கார்ந்துட்டான். மணாளன்னா எனக்கு அந்த பகவான் தான், அந்த கண்ணன் தான், அந்த பெருமாள் தான் வரிச்ச நாச்சியார் அத்தனை பேரை சொன்னான். சாதாரண மனுஷ ஜென்மா எடுத்த நமக்கு அந்த பகவான் வருவானா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க வருதுங்கிறது சாத்தியமானு கேட்கிற பொழுது அத்தோட பாவை 30 நாட்களை கடந்து தையோத திங்களும் தரை விளக்கி தன் மண்டலம் மட்டும் வாசி முன்னால் ஐயனுன் மன கொண்டு தெருவணிந்து அழகின கணங்கரி தணங்க தேவா உய்யவும் மாங்குழோ என்று சொல்லி உய்யவும் மாங்குழோ என்று சொல்லி உம்பியையும் உனையும் தொழுதே வெய்யதோ தளழுமில் சக்கரக்கை வெய்யதோ தளழுமில் சக்கரக்கை வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியேன்னு காமன வேண்டா. உம்பியையும் உன்னையும் காமனையும் சோமனையும் தொழறாங்க ஆண்டாள் நாச்சியார். அந்த வேங்கடவர்க்கென்று தையோடு திங்களும் தரை விளக்கி தை மாசம் முழுக்க அந்த வேங்கடவன் எனக்கு வேணும்னு ஒன்ன நினைச்சு நானு வேண்டப்பா. அந்த வேங்கடவர்க்குன்னு என்ன கொடுத்துட்டேன், அவனை வர சொல்லு, அவனை என் பால் விட்டு கொடுன்னு காமனை கேட்டு பார்க்கிறா. அப்பவும் நாச்சியார் இருக்கிறா என்னவா, வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேடியில் வகுத்தனவே. யாகங்கள் எல்லாம் பண்றாங்க இல்லையா? அந்த யாகங்கள் எல்லாம் பண்ணுகிற பொழுது யாகத்தினுடைய அபர்பாகம் சொல்லுவாங்க. அந்த யாகத்தினுடைய ஆகுதிய தேவர்களுக்கு கொடுக்கிறது வழக்கம். அப்போ தேவர்களை கொடுத்து சாஷ்டாங்கமா அந்த தேவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆகுதிய சாதாரண ஒரு காட்டுல திரியக்கூடிய ஒரு சாதாரண நரி வந்து உழப்பி மோந்து பார்த்தா அது தகுமா? அது அதுக்கு முறையா? அப்படி வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வெளியில் வகுத்தனவே காணிடை திரிவதோ நரி புகுந்து கடப்பதும் ஓப்பதும் செய்வதொப்ப. இது ஏதோடு ஒப்பிடனா, உன்னிடையாளி சங்குத்தமற்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுளைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படு வாழற்கிழே கண்டாய் மன்மதனே. அப்படி இந்த தேவர்களுக்கு எப்படி அந்த ஒரு அபர்பாகம் மிக உயர்ந்ததோ அது போல என் பகவானுக்கு என் நாராயணனுக்கு இல்லையா இந்த வாழ்க்கையை நான் வச்சிருக்கேன். அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையை சாதாரண மாநிலவனுக்குன்னு வாக்கப்பட்ட என்னோட வாழ சொல்றியா? மாநிலவர்க்கென்று வைச்சுப்படில் வாழக்கிழேன் கண்டாய் மன்மதனேன்னு அவ சொன்ன விஷயத்துல அவருடைய விரதத்தினுடைய உறுதி இருக்கு இல்லையா? அப்படி சொன்னதோட மட்டும் இல்ல, காமனை கூப்பிட்டா என்னென்னவோ பண்ணி பார்த்தா. அதாவது ஒரு காதலர்கள் இருக்காங்க, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ரொம்ப ஆத்மார்த்தமா ரொம்ப ஆழமா காதலிக்கிறாங்க. ஏதோ ஒரு வேலை நிமித்தமாவோ ஏதோ ஒரு விஷயமா அந்த பையன் என்ன பண்ணிட்டாரா, சென்னைக்கு கிளம்பி போயிட்டார். அவருடைய போன் நம்பர் மட்டும்தான் அந்த பொண்ணு கையில இருக்கு. குறிப்பிட்ட நாள் அந்த பொண்ணு காத்திருந்து பாக்குறா. அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, திருப்பி போன் பண்ணல, ஒன்றும் பண்ணலன்னா என்ன பண்ணுவா? எல்லாத்தையும் தூக்கி போட்டு திறந்து வீட்டை விட்டு கிளம்பி போவா இல்லையா? அப்படியும் அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டாராம் சென்னைக்கு. போய் ஆஹா நம்மளுடைய காதலனுடைய போன் நம்பர் இருக்கு இல்லையா, போன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு
ஃபோன் பண்ணினா ஃபோன் போகுது, ரிங் ஆகுது, அந்த பக்கம் அந்த நபர் எடுக்கிற மனுஷன் என்னமா ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிருக்கேன், எப்படி இருக்க, எங்க இருக்கேன்னு கேட்கணும் இல்லையா? ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு காதல் மேல எங்க இருக்கேன்னு கேட்கறது சாதாரண சராசரி மனுஷங்க எல்லாருக்கும் கூட எதிர்பார்ப்பு தானே. ஆனா அவர் என்ன பண்ணினாரா, நான் வேலையில இருக்கேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீ ஃபோன் வச்சு கட் பண்ணிட்டான். இதே ஒரு 4-5 முறை தொடர்ந்து நடக்கிற பொழுது அந்த காதலி என்ன பண்ணுவா, தப்பான முடிவு எடுத்துட்டேனோ, எனக்கு என்ன அந்த மனுஷன் சட்டை செய்யலையே, நான் தான் தப்பான முடிவு எடுத்துட்டேனோன்னு அந்த பொண்ணு யோசிப்பா இல்லையா? இங்க ஆண்டாள் நாச்சியார் நான் தவம் இருந்தா, பாவை நோன்பு இருந்தா, விரதம் இருந்தா, ஏதாவது ஒரு சம்பாஷணை கிடைச்சதா பெருமாள் கிட்ட இருந்து, ஏதாவது ஒரு பதில் கிடைச்சதா? எதுவுமே இல்ல. இத்தனைக்கும் 10,000க்கு அத்தனை பேரும் சொல்றாங்க, ஆனா அவ கேட்கல. அப்படியே தன்னை மறந்து உயிரே இல்லாத சோவி கிட்ட போய் கேட்ட. அந்த காலத்துல ஒரு பழக்கம் உண்டு, அதாவது நம்ம குறிப்பாக்குறதுன்னு சொல்றோம் இல்லையா, சோவி உருட்டுறதுன்னு. அது போல மனசுல எந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த மனசுல வரிச்சுட்டு நல்ல வட்டங்களோ போட்டுட்டு, நான் நினைக்கிற விஷயம் கை கூடணும்னா அந்த 4வது கட்டத்துல இத்தனை படல் போய் சேரணும்னு வேண்டுகிற ஒரு ஐதீகம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அப்படி நாச்சியார் கையில அந்த சோவியை வச்சுட்டு உயிரே இல்லாத அந்த சோவிக்கும் உயிர் கொடுத்தா. எப்படி? ஓ மகன் புகழ் வானவர் போற்றுதற்கா, மகனடி வானுத தேவகி மகன் மிகு சிவசுதேவதன் மகன் வரில் கூட்டிடு கூடலே, பூமகன் புகழ் வானவர் போற்றுதல். பூமகனா வானவர்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் போற்றக்கூடிய அந்த பூமகன் தேவகியோட மகன், அந்த வாசுதேவனுடைய மகன் என்னை கைப்பிடிக்க வருவாங்கிறது உண்மைன்னா, அவன் என்னை கைப்பிடிக்க வருவான்னு அவனை வேண்டி நான் சோவி போடுறேனே, இப்படி அந்த 2வது கட்டத்துல போய் சேர்ந்துறேன்னு அந்த சோவி கிட்ட பதற்றினான். ஆண்டாள் நாச்சியார் சோவி கிட்ட கேட்டா. சோவி கிட்ட மட்டுமா கேட்டா, அப்படியே அந்த பூஞ்சோலையில பெரியாளனா பகவானுக்கு பூக்கட்டி போடுற புஷ்பகைகளையும் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா, அந்த பூஞ்சோலையில உட்கார்ந்து அப்படி என் வேங்கோடன் எப்ப வருவான்னு யோசிச்சு கலங்கி நிற்கும் பொழுது 2 குயில் தம்பதிகளா, கணவனும் மனைவியுமா, காதலனும் காதலியுமா அப்படி மேல நின்று அப்படியே அங்க சிலாய்ச்சிட்டு இருக்கிற பொழுது அதை பார்த்து ஏங்குறா. அந்த குயிலை கேட்கான்னா, இங்க என் கண்ணன் வரமாட்டானான்னு ஏங்கிட்டு இருக்கேன், நான் கூப்பிட்ட ஏன் குயிலுக்கு அவன் வரமாட்டேங்கிறான்பா, நீ போய் கூப்பிடுன்னு குயிலை தூது விட்டான். எப்படி? வெள்ளை வெளிச்சங்கிடக்கையில் கொண்ட விமலன் எனக்கு ஒரு காட்டான், வெள்ளை வெளிச்சங்கிடக்கையில் கொண்ட விமலன் எனக்கு ஒரு காட்டான், உள்ளம் புகழென்னை நைவித்த நாளும் உயிர் பெய்து கூத்தாட்டு காணும், கள்ளவிழ் செண்பக பூமலர் கோதிக்களித்திசை வாழும் குயிலே, கள்ளவிழ் செண்பக பூமலர் கோதிக்களித்திசை பாடும் குயிலே, மெல்ல விருந்து மிளற்றதன் வெங்கடவன் வரப்புவாய், மெல்ல விருந்து மிளற்றதன் வெங்கடவன் வரப்புவாய், வெங்கடவன் வரப்புவாய்ன்னு எதுக்கிட்டோ பேசிட்டு இருந்தவ அந்த பைத்தியம் முத்தினது, கிருஷ்ண பைத்தியம் முத்தினது. வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் நாச்சியார் கேட்டா. எப்படியா? மச்சனி மாட மதில ரங்க வம்மனார், மச்சனி மாட மதில ரங்க வம்மனார், பச்சை பசுந்தேவ தாம் பண்டு நீரேற்ற பிச்சை கூரையாகி என்னுடைய பொய்மலை மேல், பிச்சை கூரையாகி என்னுடைய பொய்மலை மேல், இச்சையுடைய இத்தெருமே போதார். இந்த பக்கம் போனாரா? அப்படி இந்த பக்கம் போறவங்கள பாத்தீங்களான்னு. எப்படியா? மச்சனி மாட மதில ரங்க வம்மனார், மச்சனி மாட மாளிகைகள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய திருவரங்கம், அந்த திருவரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த அரங்கநாத பெருமாள் வாமனா அவதாரம் பண்ணினார் இல்லையா? வாமனா அவதாரம் பண்ணி 3 அடி நிலம் கேட்டு ஓரடியால விண்ணையும் ஓரடியால மண்ணையும் அளந்து
அளந்த அந்த பெருமாள் எப்படி பிச்சை வாங்கினார்? அந்த மகாபலி சக்கரவர்த்தி நீரால தானம் பண்ணார் இல்லையா? அப்படி அவர் நீர் விட்டு கொடுத்த தானத்தை அந்த நீரை கையில ஏந்தி விண்ணையும் மண்ணையும் அளந்த பெருமாள் அத அளந்தும் அவருக்கு பத்தலையும். மச்சணி மாட மதிலரக்க மாமனார் பச்சை பசும் தேவத்தாம் பண்டு நீரேற்ற பிச்சை கூரையாகி என்னுடைய பல்வளைமே. அந்த பிச்சை பத்தாம வாங்கின அந்த பிச்சை பத்தாம என்னுடைய வளை வேணும்னு இந்த பக்கம் போக பாத்தீங்களா அப்படின்னா அவன் தான் வேணும்னு நினைச்சு உருகி உடல் மெலிஞ்சு என் வளைகள் எல்லாம் கலண்டு போகுது இல்லையா? அப்பேற்பட்ட கோலத்துல கிடக்க என்ன ஏத்துக்கிறதுக்கு அவன் வந்தானா? நீ பாத்தியாமா, நீ பாத்தியான்னு பிதற்றுறான்னா, அப்படியெல்லாம் உருகுறான்னா அவளுடைய பக்தியும் அந்த விரதமும் எவ்வளவு உறுதியோட எவ்வளவு வலிமையோட இருந்திருக்கணும். அந்த வலிமை தானே அவளுக்கு கொண்டு வந்து கொடுத்தது. வாரணமாகியம் சொல்ல வளம் செய்து நாஜண்ணம் வேண்டாக்கின்றது பூரண பொற்குடம் வைத்து பூரமெங்கும் தோரணம் நடக்கண கண்டேன் தோழினான். அவள் கண்ட கனவு மத்தளம் கொட்டவரி சங்கம் நின்றுத முத்துடை தாழ்வம் நீரை தாழ வந்தற்கள் மைத்தோண்டன் நம்மே மது சூதன் வந்தன்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழினான். அவள் கண்ட கனவை அந்த ரங்கனோடையே அவளை ஐக்கியமாக வச்சது அந்த விரதத்தினுடைய உறுதி. அந்த உறுதி இல்லைன்னா பெருமாள் இறங்கி வந்துருப்பாரு. அவருடைய உறுதிக்கும் அந்த காதலுக்கும் பெருமாள் இறங்கினார் போலே நாமும் பக்தியோடு கூடிய உறுதிப்பாடோடு கூடிய விரதத்தை அவன் முன்னால வச்சா அந்த விரதத்துக்கு அவனும் இறங்கி வருவான் தானே. அப்படி நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய விரதம் அப்படிங்கிறது அவனை நோக்கினதா இருக்கணும். அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆச்சாரியுடைய கூற்றும் ஆசையும் கூட. நம்ம பெரியவங்களும் அப்படி நினைச்சதுனாலதான் இப்படி ஒரு வைபவங்களை இப்பேற்பட்ட காலகட்டத்துல நமக்காக ஆக்கி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படி இருக்க அழகான ஒரு திவ்ய கஷேத்திரம் திருக்குறுங்குடி என்ன பேர், திருநெல்வேலி மாவட்டம். அந்த மாவட்டத்தில் உள்ள நம்பியாற்றங்கரையில அமைந்திருக்கக்கூடிய வைஷ்ணவ நம்பின்னு பேர் உற்சவருக்கு. இருக்கக்கூடிய மூலவருக்கு அழகிய நம்பிராயர்னு பேர். அப்பேற்பட்ட பெருமாளை கொஞ்சம் மனசுல நினைச்சா திவ்ய தேசத்தை நினைக்கும் பொழுதே அழகான ரசமான ஒரு நிகழ்வு என்னுடைய நினைவு பகிர்ந்துக்கலாம் தானே எல்லாரோடையும். பகவானை நினைக்கிற பொழுது ஆச்சாரியர்களை மறக்க முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு கட்டத்துல ஆச்சாரியர்களுக்குள்ள ஒரு எண்ணப்பாடு, ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்க, ஒரு கேள்வி பிறந்துடும். ஆச்சாரியார் பெரியவரா இல்ல பகவான் அப்படிங்கிற அந்த பதவி பெருசா? ஆச்சாரிய பதவி பெருசா, பகவான் அப்படிங்கிற பதவி பெருசா அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணினாதான் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எல்லாம். அப்போ எது பெருசு அப்படின்னு யோசிச்சா, பொதுவா ஒரு வேலைக்கு அப்ளை பண்றோம், அப்ளிகேஷன் போடுறோம், 2-3 கம்பெனில போடுவோம் இல்லையா? அப்படி போடும்போது ஒவ்வொரு கம்பெனில ஒவ்வொரு போஸ்டிங் கிடைக்கும், ஒவ்வொரு கம்பெனில ஒவ்வொரு சம்பளம் கிடைக்கும். அப்போ எந்த போஸ்டிங் பெருசோ, எங்க சம்பளம் நிறைய கொடுக்குறாங்களோ அங்கதானே நம்ம போய் செய்யறதுக்கு ஆசைப்படுவோம். அப்போ எது உயர்ந்த பதவியோ அதுக்கு தான் ஆசைப்படுவோம் இல்லையா? அப்ப அதை வச்சு இந்த ரிசர்ச்சை கொண்டு போய் பார்க்கும் பொழுது ஆச்சாரியர்கள் யாருக்குமே பகவான் ஆகணுங்கிற ஆசை இல்லை. உண்மைதானே? ஆச்சாரியர்கள் பகவானை போய் அடையணும்னு தான் நினைச்சாங்களே தவிர ஆச்சாரியர்களுக்கு பகவான் ஆகணுங்கிற ஆசை கிடையாது. ஆனா பகவானுக்கு ஆச்சாரியன் ஆகணும்னு கொள்ள ஆசை. அப்படி ஆசை இருந்ததுனால தானே அர்ஜுனனுக்கு அந்த
குருச்சேத்திர களத்துல கீதோபதேசம் பண்ணி கீதாச்சாரியனா. அப்போ எந்த பதவி உயர்ந்தது அப்படின்னு யோசிக்கிற பொழுது ஆச்சாரிய பதவி பெருசா பகவான் பதவி பெருசான்னா ஆச்சாரியன் அப்படிங்கிற பதவி தானே பெருசு. அப்பேற்பட்ட ஆச்சாரியருக்கு கைங்கரியம் பண்றதே பெரிய குழுப்பணம் தான் நம்முடைய ஆட்சி. அவருடைய சிஷ்யர்களும் சிஷ்யர்களாகிய ஆச்சாரியர்களும் நினைச்சாங்க. உய்யக்கொண்டார் அப்படின்னு நம்மளுடைய வைணவத்துல வரக்கூடிய ஆச்சாரியுடைய வரிசையில உய்யக்கொண்டார் ஒரு ஆச்சாரியர். உய்யக்கொண்டாருங்கிற ஆச்சாரியருக்கு மணக்கால் நம்பிகள்ங்கிற ஒரு ஆச்சாரியர் சிஷ்யரா இருந்தார். உய்யக்கொண்டாரினுடைய மனைவி சொர்க்கத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க அவர். உய்யக்கொண்டாரையும் உய்யக்கொண்டாரினுடைய பெண் குழந்தைகளையும் மணக்கால் நம்பிகள் தான் பார்த்துக்கிறார். அவங்களுக்கான எல்லா பணிகளையும் செஞ்சு குரு பக்தியோடு ஆச்சாரிய பக்தியோடு அந்த குழந்தைகளுக்கும் ஒரு தாயா இருந்து மணக்கால் நம்பிகள் தான் பார்த்துக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க மேல பிரியம் ஜாஸ்தி. சின்ன குழந்தைங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு லீவ் விட்டா வெளியில பிக்னிக் போறது, வெளியில எல்லாம் சுத்தி காட்டுறதுக்காக நம்ம கூட்டிட்டு போறோமே, அது போல மணக்கால் நம்பிகளும் இந்த காவேரி ஆற்றங்கரை ஓரமா குழந்தைகளை சுத்தி பார்க்கறதுக்காக அப்பப்போ கூட்டிட்டு போவார். கட்டு சாதங்கள்லாம் கட்டி கொண்டு போய் குழந்தைங்களோட அங்க விளையாடி குழந்தைங்களை சாப்பிட வச்சு அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வருவார். அப்படி ஒரு நாள் குழந்தைங்களை கூட்டிட்டு போறார். போயிட்டு வீடு திரும்புகிற பொழுது வழியில ஒரு வாய்க்கால் மாதிரி சேரு நிரம்பின ஒரு வாய்க்கால்னே வச்சுக்கோங்களேன். குழந்தைங்க அதை தாண்டிதான் வீட்டுக்கு போனோம். தாண்டி பார்க்கறாங்க, குழந்தைங்களால முடியல. சின்ன 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 குழந்தைங்க இல்லையா, தாண்ட முடியல. அப்போ இந்த மணக்கால் நம்பி என்ன பண்ணினாரா, அந்த வாய்க்காலுக்கு நடுவுல படுத்து தாமேல குழந்தைகளை நடந்து போக சொன்னாராம். அப்படி குழந்தைகள் மணக்கால் நம்பிகள் மேல நடந்து போய் அந்த சேற்றை கடந்தாங்களாம். முடிச்சுட்டு அங்க உய்யக்கொண்டாரை போய் பார்க்கும் பொழுது இன்னப்போ முடிய முதுகுல மணலா இருக்கு அப்படின்னு சொல்லுகிற பொழுது நடந்த சம்பவத்தை உய்யக்கொண்டார்கிட்ட சொல்றார் மணக்கால் நம்பிகள். அப்படியே உய்யக்கொண்டார் அப்படியே வீசிட்டாங்க. ஒரு ஆச்சாரிய பந்தம், ஆச்சாரியர் மேல அன்பு இருக்கிறதோ ஆச்சாரியர் மேல பக்தி இருக்கிறதோ முடியும். ஆனா ஆச்சாரியுடைய குடும்பத்தையும் பெருசா நினைச்சு அந்த குடும்பத்துக்கும் சேவகம் பண்ணக்கூடிய அந்த ஒரு தாயுள்ளம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு உய்யக்கொண்டார் தான் மணல்கால் அவர் முதுகுல இருந்ததுனால அவருக்கு மணக்கால் நம்பிகள்னு பெயர் கொடுத்து அன்றையிலிருந்து ஒரு மணக்கால் நம்பி அப்படின்னு அழைக்கப்பட்டார். அப்படிங்கிற மணக்கால் நம்பி ஆச்சாரியர்களுக்கு பண்ணக்கூடிய சேவையை கூட பிரதமா நினைச்சுதான் நம்முடைய பெரியவர்கள் பண்ணியிருக்காங்க. அதுபோல திருக்குறுங்குடின்னு சொன்னோம் இல்லையா, இந்த திருக்குறுங்குடியை நினைக்கும் பொழுது வைணவத்தினுடைய ராணிவே ஆச்சாரியராகிய ராமானுஜரை நினைவு கூறாம இருக்கவே முடியும். வைணவம் அப்படின்னா வைணவம் தழைக்க வந்த எதிராஜன் இல்லையா. ராமானுஜர் பாரத தேசம் முழுக்க 108 உபதேசங்களுக்கும் ஆழ்வார்கள் எங்கெல்லாம் போய் பெருமாளை ஆடி பாடி சேவிச்சு கொண்டாடின பாசனங்கள் பண்ணின அந்த உபதேசங்களுக்கெல்லாம் போய் பெருமாளுடைய ஆராதனைகள்ல நிறைய மாற்றங்களை பண்ணி கொண்டிருந்த காலம் அந்த காலகட்டம். அப்போ ஒவ்வொரு உபதேசமா முடிச்சு ராமானுஜர் நேரா திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய பத்மநாபர் கோயிலுக்கு வர. அந்த பத்மநாபர் கோயிலுக்கு வந்தா அங்க நம்பூதிரிகள் கேரளால அவங்களுடைய பழக்கங்கள் அவங்களுடைய ஆராதனைகள் வேற மாதிரி இருக்கும் இல்லையா. ராமானுஜருக்கு என்ன அப்படின்னா பெருமாளை அச்சாவதார மூர்த்தினா சிலாரூபத்துல எழுதக்கூடிய தண்ணி கூட பெருமாளுக்கு இதமா இருக்கணும்னு நினைப்பா ராமானுஜர். பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுகிற தண்ணி கூட அப்படி அப்பேற்பட்ட ஒரு மனோபாவத்துல பெருமாளை பார்க்கணும்
அப்படின்னு அப்படிங்கிறது ராமானுஜருடைய எண்ணம். அப்படி சில சீர்திருத்தங்கள் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அங்க இருந்து வட்டத்தில் இருக்க அந்த பொடிகள் சண்டை போடுறாங்க. ராமானுஜர் நம்ம ஆச்சாரியர் எப்படிப்பட்டவர், எப்பேற்பட்ட தடைகளா இருந்தாலும் நினைச்சத சாதிச்சே முடிக்கணும்னு உறுதி கொண்டவர் இல்லையா? அப்படித்தானே எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஆச்சாரியர் பண்ணி முடிச்சார். அப்படி இவங்களும் விடாப்படி நம்பூதிகளும் விடவே முடியாதுன்னு நிற்கிறார். ராமானுஜரும் நான் நினைச்சத முடிக்காம போகவே மாட்டேன்னு நிற்கிறார். பெருமாளுக்கு சங்கடம் வந்துச்சு. எப்படி வீட்டுல மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வருகிற பொழுது அந்த கணவனுக்கு திண்டாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல இங்க பெருமாளுக்கு திண்டாட்டம். பத்மநாபனுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சார். ஒரு நாள் நைட்டு ராத்திரி நேரம் ராமானுஜர் சிஷ்யரோட தூங்கிட்டு இருக்கிற பொழுது அப்படி கட்டலோட தூங்கினார். எங்க திருவனந்தபுரம் எங்க இருக்கு, திருக்குறங்குடி எங்க இருக்கு, அங்க இருந்து ராமானுஜர் தூக்கி கொண்டு வந்து ஒரே நைட்ல திருக்குறங்குடியில கொண்டு வந்து சேர்த்தார். ராமானுஜருக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது. காலையில கண்ணை முழிச்சு பார்த்தா இடம் புதுசு, ஊர் புதுசு, பெருமாளும் புதுசு. என்னடா நடக்குதுன்னு யோசிக்கும் பொழுது அப்பதான் அவருக்கு புரியுது, ஆஹா பெருமாள் நம்ம அங்க இருக்க, நீ அங்க இருந்து நீ கைங்கரியம் பண்ண வேணாம்ப்பா, அவங்களோட நீ மண்ணு கட்ட வேணாம், நீ இங்க வா, உனக்காகவே இங்க இந்த பெருமாள் காத்துட்டு இருக்கா, இந்த வாணி என்னை தூக்கி கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து விட்டுட்டான் போல இருக்கு வடுகா அப்படின்னா வடுகான கூப்பிட்ட குரலுக்கு ராமானுஜருடைய சிஷ்யர் வடுக நம்பி ஓடி வந்தார். ஒரு நாள் நைட்டு ராமானுஜரை மட்டும்தான் தூக்கி கொண்டு வந்து பெருமாள் கிடத்தினார். வடுக நம்பி எங்க இருந்து வந்தார்? சரி, மற்ற சீடர்கள் யாரையும் காணோம், அங்க எல்லாரும் காலங்காத்தால விழுந்து ராமானுஜரை காணோம்னு தேடிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் குருவ காணவே, எங்க போனாலும் தேடிதான் இந்த ராமானுஜரோ வடுக நம்பியோட இருக்க. சரி, மற்றவங்க எல்லாம் வரட்டும், வந்து இங்க சேர்ற வரைக்கும் இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய அழகிய நம்பிராயரை பார்த்து சேவிச்சு அழகா சேவிச்சுட்டு இங்க காலங்கள் ஓடட்டும் அப்படின்னு காலையில போய் சந்தியாவனத்தை முடிச்சு வந்து திருமணம் இருந்தா ராமானுஜருக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, தான் திருமணிடும் பொழுது தன்னுடைய சிஷ்யரான வடுக நம்பிக்கும் அவர் தான் திருமணிடுவார். வடுகா அப்படின்னு கூப்பிட்டவர்களுக்கு இதோ வந்துட்டேன் ஆச்சாரியர் இப்படி வந்து பவ்யமா தலை கொஞ்சு நாமத்தை பெருமாள் ராமானுஜர் திருமணிட அவரும் திருமணம் வச்சுக்கிறார். வச்சுட்டு பெருமாள் ராமானுஜருக்கு தடிகள்லாம் தயார் பண்ணி ராமனுடைய அந்த வேஷ்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கசக்கி போட்டு துவைச்சு செஞ்சு அவர் கைங்கரியெல்லாம் பண்றார். சரிப்பா வா பெருமாளை சேர்க்கலாம் அப்படின்னு வடுக நம்பியை கூட்டிட்டு ராமானுஜர் அழகிய நம்பிராயரை பார்க்கறதுக்கு சேவிக்கிறதுக்காக கோயிலுக்கு போறார். கோயிலுக்குள்ள நெருங்கி முதல் பிரகாரம் போற வரைக்கும் வடுக நம்பி பின்னாடியே தான் வர. ராமானுஜரும் ஒவ்வொரு பாசுரமா சேவிச்சு வடுக நம்பிக்கிட்ட பேசிக்கிட்டே பெருமாளை அனுபவிச்சுக்கிட்டே தான் உள்ள போற. கொஞ்ச நேரத்துல வடுக நம்பியை காணும். இந்நேரம் வரைக்கும் என் பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தான், எங்க போனா அப்படின்னு திரும்பி பார்த்தா கொடுத்துட்டு அவ்வளோ தூரத்துல இருந்து ராமானுஜருடைய சிஷ்யர்களோட கூட்டம். அவங்களுக்கெல்லாம் முன்னாடி வடுக நம்பி ஓடி வர. ஓடி வந்தப்பா, ஆச்சாரியனே எங்க போனீங்க, உங்களை தேடி இல்லையா ஓடி வந்திருக்கோம், எங்க போனேன்னு சொல்லி கேட்கும் பொழுது, இப்பதானே என் பக்கத்துல இருந்த, உனக்கு நான் தானே திருமணம் வச்சு விட்டேன் அப்படின்னா, ஐயோ சுவாமி உங்களை காணோம், அங்க திருவனந்தபுரத்துல முதல் நாள் நைட்டு தூங்கும் போது உங்களை பார்த்தோம், மறுநாள் காலையில எழுந்தா உங்களை காணலையே, ஐயோ குருவை காணலையே தேடி ஒவ்வொரு ஊரா தேடி இல்லையா அழிஞ்சு ஓடி வருவோம். இத்தனை நாட்கள் இங்க உங்களுக்கு யாரு சேவை பண்ணினா, யாரு உங்களுக்கு உடைய கஷாயங்கள் எல்லாம் துவைச்சு போட்டா, உங்களுக்கு யாரு திருவுமுது பண்ணி கொடுத்தா, நான் இல்லையே உங்களுக்கு பண்றதுக்கு, உங்க பக்கத்துல நான் இல்லையே கேட்கும் பொழுது அப்பதான் ராமானுஜருக்கு புரியுறவா, அவனுக்கு என்ன கொண்டு வந்து இங்க போட்டதும் இல்லாம
எனக்காக என் கூடையே இல்லையா இருந்து இந்த வடுக நம்பியா எனக்கு சேவகம் பண்ணினோப்பா பெருமாளேன்னு ராமானுஜருக்கு அப்பதான் உணர்ந்தாராம். தனக்கு சிஷ்யனா இருந்து தனக்கு அத்துணை பணிவிடைகளையும் உபச்சாரங்களையும் பண்ணினது பெருமாள். அப்படி ஆச்சாரியனாகவும் ஆச்சாரியனுக்கு அடியானாகவும் இருக்கிறதுக்கு பெருமாளுக்கு அவ்வளவு ஆசை. அப்பேற்பட்ட அதே திருக்குறுங்குடி சேத்திரம், அதே திருக்குறுங்குடி சேத்திரத்துல ஒரு பரம பாகவதர் உண்டு. எப்படி பானாழ்வார் பாணர் குளத்துல பிறந்து பெருமாளை நினைச்சு அவங்களுக்கு வந்து கோயிலுக்குள்ள போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்போ கோயிலுக்கு வெளியவே இருந்து பகவானை நினைச்சு பாடி 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 பானாழ்வார் ஆனந்திச்சார் இல்லையா, பகவான் அனுபவிச்சார் இல்லையா. அப்படி இந்த ஒரு அடியாருக்கும் வெளியிலேயே இருந்து கையில ஒரு யாழ் ஒன்று வச்சுப்பார். அந்த யாழையே மீட்டி 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 பகவானை நினைச்சு பாடல்கள் பாடி பகவானுக்கு திருப்பள்ளி அடிச்சு பாடி அப்படி ஒவ்வொன்றும் அப்படியே அவருடைய வாழ்க்கை அப்படியே நகருது. அவருக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதத்தை எல்லா ஏகாதசிக்கும் அவர் விரதம் இருந்து ஏகாதசி அன்னைக்கு ஒரு தானியம் கூட சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதுதான் விரதம். ஏகாதசி விரதத்துக்குனே நிறைய மகாத்மியங்கள் உண்டு. ஏகாதசி விரதம் அப்படின்னு சொன்னா பாகவதத்துல ஏகாதசியுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு வரலாறே உண்டு. நாகாகன் அப்படின்னு ஒரு பரம பாகவதர் பெருமாள் கிட்ட அதீத பக்தி உள்ள பாகவதர், நல்ல ஞானம் உடையவர். அப்பேற்பட்ட நாகாகனுக்கு அம்பாரீஷன் அப்படின்னு ஒரு திருமகன் உண்டு. அம்பாரீஷனுக்கும் பகவான் மேல பெருமாள் மேல அதீத பக்தி. ஏகாதசி வருஷத்துல வரக்கூடிய 12 மாதம், 12 மாதத்துல மாசத்துக்கு 2 ஏகாதசி, ஆக மொத்தம் 24 ஏகாதசிக்கும் விரதத்தை அனுஷ்டிச்சு பெருமாளை பாராயணம் பண்ணி துவாதசி அன்னைக்கு விரதத்தை முடிக்கிறது. பாரணை எடுத்து பெருமாளுக்கு திருமுது சேவிச்சதுக்கு அப்புறமா அந்த பாரணையை தாமும் உண்டு இந்த ஏகாதசி விரதத்தை முடிச்சுக்கிறது தான் வழக்கம். அப்படி ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவர் அம்பாரீஷன். அதுவும் ஒரு கார்த்திகை மாசம். அந்த கார்த்திகை மாசத்தினுடைய ஒரு ஏகாதசி. அந்த ஏகாதசியில வழக்கம் போல விரதம் இருந்து பகவானை பாடி ஆடி கொண்டாடி இந்த துவாதசி அன்னைக்கு பாரணை எல்லாம் தயார் பண்ண வச்சு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தருணம். அப்போ வீட்டுக்கு ஒருத்தர் யாருன்னா துர்வாசம். அப்பா அப்படின்னு துர்வாசர் இந்த அம்பாரீஷனுடைய வீட்டுக்கு வரார். பெரிய ரிஷி வராருன்னா உபச்சாரங்கள் எப்படி இருக்கணும்? துர்வாச ரிஷி வந்திருக்கார். துர்வாசர் வரம் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல சாபம் கொடுக்கறதுக்கும் பேர் போனவர். கோபம், துர்வாசருக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும்னு யாராலையும் யூகிக்கவே முடியாது, என் பெருமாளாலேயே யூகிக்க முடியாது. அப்போ ஏற்பட்ட துர்வாச ரிஷி வந்ததுல அவ்வளவு சந்தோஷம். இப்பவே வாங்கன்னு வரவேற்று பாத பூஜைகள் எல்லாம் பண்ணினா, அப்பா எல்லாம் தயார் பண்ணி வை, நான் போய் ஆற்றங்கரையில போய் குளிச்சுட்டு நித்தியானுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு துர்வாசரோ நித்தியானுஷ்டங்களுக்காக குளிக்கிறதுக்கு ஆற்ற நோக்கி போயாச்சு. போனா துர்வாசர் வரத்துக்கு நாழிகை போய்கிட்டே இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட நாழிகைக்குள்ள ஏகாதசி விரதத்தை முடிக்கணும், முடிச்சாகணும். இல்லைன்னா விரதம் இருந்து பலன் கிடையாது. என்ன பண்றது? துர்வாசர் வராம வீட்டுக்குன்னு விருந்தாளி வச்சு நம்ம சாப்பிட முடியுமா? விருந்தாளி விட்டுட்டு சாப்பிட முடியுமா? அப்படியே சாப்பிட்டாலும் துர்வாசர் நான் வந்திருக்கேன், நான் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன், அப்படி இருந்தும் என்னை விட்டு நீ உன்னுடைய உபவாசத்தை முடிச்சுட்டியான துர்வாசருக்கு கோபம் வந்தா, அப்பா
இந்த உலகம் நடிக்கும். என்ன பண்றது ஒன்றும் புரியலை. யோசிச்சு யோசிச்சு பார்த்தார். கடைசி நாளில கடைசி நிமிஷம் கடைசி செகண்ட் ஒரு துளசி தீபத்தை எடுத்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் குடிச்சு அந்த ஏகாதசி விரதத்தை அம்பாரிஷம் முடிச்சாச்சு. சாப்பிடல. அவருக்காக தயார் பண்ணி வச்ச நைவேத்தியம் நிவேதனம் அப்படியே இருக்கு. துர்வாசர் வந்தார். பெரிய ரிஷி, இவ்வளோ பெரிய தபஸ்வி, அவருக்கு தெரியாததா? ஞான திருஷ்டியில அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆஹா, இவன் நம்மளை விட்டுட்டு விரதத்தை முடிச்சுட்டான். கோபம் வந்து துர்வாசருக்கு. ஏப்பா, நான் சொல்லிட்டு போயிருக்கேன், நான் வருவேன்னு சொல்லிட்டு போயும் நீ பண்ணிருக்கேன்னா உனக்கு பக்தியே இல்லை, நீ பிரதம் இருந்து என்ன பயன் போ அப்படின்னு வந்த கோபத்துக்கு தலையில இருந்து ஒரு முடிய அப்படி பொடியை தூக்கி வீசினா ஒரு பெரிய பிரம்ம ராட்சசம் வந்தான். அப்படியே விண்ணுக்கும் மண்ணுக்குமா ஒரு பெரிய ரூபத்தோடு அம்பாரீசனை கொல்றதுக்காக அப்படின்னு வருகிற பொழுது அப்படியே அம்பாரீசன் ஒன்றும் பண்ணலை. கண்ணை மூடி நாராயண மந்திரத்தை மட்டுமே அப்படியே நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்ல பகவானுடைய கையில இருந்து அந்த சக்கராயுதம் பறந்து வந்ததாம். பறந்து வந்த சக்கராயுதம் அந்த பிரம்ம ராட்சசனுடைய தலையை கொய்து அம்பாரீசர் துரத்து. அம்பாரீசர் அப்படியே கத்திட்டு ஓடுற. பிரம்மலோகம் போற, பிரம்மாண்ட போற, பிரம்மா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு. அப்பா அப்பா அப்பா, நீ பண்ண காரியத்துக்கு நான் பொறுப்பாக முடியாதுப்பா, என்னால உன்னை காப்பாற்ற முடியாது கை வச்சிருக்க. அங்க இருந்து கைலாயத்துக்கு ஓடுற, சிவபெருமான் கிட்ட ஓடுற. பா, இதுக்கு தீர்வு நாராயணனால் தான் கொடுக்க முடியும், என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு உமா மகேஸ்வரனும் சொல்லியிருக்காரு. நேரா வைகுண்டத்துக்கு போனா நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய பக்தனை, என்னுடைய அடியார கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா என்னுடைய சக்கராயுதத்துக்கு கோபம் வந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்? என்னாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, நாராயணனும் சொல்லியாச்சு. அப்பா, நான் என்ன பண்ணேன்னா போ நேரா அவன் கால பொடின்னு யார அழிக்கணும்னு அந்த அம்பாரீஷன் நினைச்சு அந்த பிரம்ம ராட்சசனை உண்டு பண்ணி ஏறினாரோ அந்த அம்பாரீஷனுடைய காலிலேயே போய் சாஷ்டாங்கமா விழுந்தாரா துர்வாசமணி. அப்படி அம்பாரீஷனுடைய காலில் விழுந்ததும் அப்படியே அம்பாரீஷனும் தியானத்துல இருக்காரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. என்னுடைய பக்தனுக்கு ஒண்ணு அப்படிங்கவும் பெருமாளை காட்டும் அன்னைக்கு ஆதி மூலங்கிற யானை முதலினுடைய வாரியதனுடைய கால் சிக்கி நாராயணான கூப்பிடும் பொழுது பெருமாளை தூக்கிட்டு கருடாழ்வார் பறந்து ஓடி வந்தார் இல்லையா? அந்த ஆதி மூலங்கிற யானையை காப்பாற்றுறதுக்காக. அது போல அந்த சக்கராயுதம் அம்பாரீஷனை காப்பாற்றணும்னு ஓடி வந்ததே. இப்படி அம்பாரீஷன் காலில் அந்த துர்வாசன் சாஷ்டாங்கமா விழவும் அம்பாரீசன் அப்படியே யோ குருவே என் கால விழுவீங்களே அப்படி சக்கராயுதத்தை வணங்கி பா மன்னிச்சிடுன்னு சொல்லி கேட்கவும் அந்த சக்கராயுதம் அப்படியே போய் பூஜையில போய் அமர்ந்துதான். அப்படி ஏகாதசி விரதம் இருந்த தன்னுடைய பக்தனுக்கு ஒண்ணுங்கவும் எவ்வளோ பெரிய தபஸ்வியா இருந்தாலும் துர்வாசரும் அவருடைய பக்தன் தானே. எப்பேற்பட்ட பக்தனா இருந்தா என்ன, எவ்வளவு பெரிய தபஸ்வியா இருந்தா என்ன, எவ்வளவு பெரிய முனியா இருந்தா என்ன, என்னுடைய பக்தன் என்ன நினைச்சானா அவன் நினைச்ச நேரத்துல அவருடைய கஷ்டத்தை தீக்கிறதுக்கு ஓடி வரணும்னு அவரை நினைச்சதை காட்டிலும் அவருடைய ஆயுதங்கள் ஓடி வந்தது இல்லையா? அப்பேற்பட்ட சக்தி ஏகாதசி விரதத்துக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஏகாதசி விரதத்தை இந்த திருக்குறுங்குடியில இருக்கக்கூடிய இந்த பரம பாகவதரும் அதே கார்த்திகை மாசம் வளர்பிறை சுக்லபட்ச ஏகாதசியில விரதம் இருக்கார். ஏகாதசியும் முடிஞ்சது. ஏகாதசி முடிஞ்சு மறுநாள் துவாதசி அதிகாலை நேரத்துல யாழை எடுத்துட்டு அப்படியே பெருமாளை சேவிச்சு பருக்க ஆசை. அப்படியே புலர்ந்தும் புலராத காலையில பெருமாளை அப்படியே ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய அப்படி தலைய வருடி ஸ்கூலுக்கு குழந்தைய கிளப்புமா, எத்தனை செய் அப்படின்னு சொன்னா குழந்தை எழுந்துக்குமா? தாயுடைய அன்போடு அப்படி தலைய வருடி என் கண்ணை
செல்லம் என் முத்தல தங்கம் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சாட்டண்ணா விழுந்துன்னு சொன்னா அப்படியே குழந்தை அப்படி கொஞ்சி கொஞ்சி செல்லமா எழுந்திருக்கும் இல்லையா? அது போல பகவான எழுப்பணும், திருப்பள்ளி எழுச்சி பாடணும். எப்படி? கதிரவன் கொண்டத்தை சிகரம் வந்தனைதான், கதிரவன் கொண்டத்தை சிகரம் வந்தனைதான், கண்ணை இருள கன்றது காலையும் பொழுதாய் மதுவிரி தொழுகின மாமலரெல்லாம், மதுவிரி தொழுகின மாமலரெல்லாம், வானவரரசர்கள் வந்து வந்தேடி எதிர்த்திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த, எதிர்த்திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த, இருங்களீட்டமும் பிழியொடு முரசும் அதர்களில் அலைகட போகுளதெங்கும், அதர்களில் அலைகட போகுளதெங்கும், அரங்கத்தும் மாலவள்ளி எழுந்தருளாயே, அரங்கத்தும் மாலவள்ளி எழுந்தருளாயே. தொண்டடிப்படியாளர் இன்னைக்கு பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினாருங்களா? அது போல என்னுடைய பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி நம்ம சேவிக்கணும் அப்படின்னு இந்த பரம பாகவத்தை யாழை எடுத்துட்டு அப்படி ஆனந்தமா துள்ளி குதிச்சு ஓடி போகிற பொழுது போற வழியில அவரை ஒரு பிரம்ம ராட்சசன் இடைமறிச்சான். இடைமறிச்சு, ஹே, என்னுடைய பசிக்கு ஆகாரமா நீ கிடைச்சிட்ட, உன்னை நான் புசிக்க போறேன் இல்லு அப்படின்னா. அம்பாரீசன் தான் உயிர் போக போகுதெல்லாம் பயப்படல. அந்த பிரம்ம ராட்சசனோட பேசுற, அந்த பிரம்ம ராட்சசனோட பேச்சு கொடுக்குற. அப்பா, ஏகாதசி விரதத்தை முடிச்சு இன்னைக்கு காலையில துவாதசி அன்னைக்கு என்னுடைய ஏகாதசி விரதத்தை நான் முடிக்கணும். அதோட முக்கியமா இன்னைக்கு காலையில நான் போய் பெருமாளை சேவிக்கணும். என்னுடைய அப்பனாகிய அந்த அழகிய நம்பிராய நான் போய் பார்க்கணும்பா. அதுக்காகத்தான் நான் பிரயத்தனப்பட்டு ஓடி போயிட்டு இருக்கேன். நீ ஒண்ணு பண்ணு, எனக்காக இந்த சின்ன உன்னுடைய இறையாகி எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோயேன், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோயேன். ஓடி போய் பகவானை சேவிச்சு அவனை பாடி ஆனந்திச்சு இந்த ஏகாதசி விரதத்தை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். இந்த ஏகாதசி விரதத்தை முடிச்சுட்டு நான் வந்ததும் இல்லை, நீ சாப்பிட்டு உடைய பசியை நீ போக்கிக்கோ, அது வரைக்கும் அது கொஞ்ச நேரம் எனக்காக அவகாசம் கொடுங்க அப்படின்னு இந்த பாகவதர் கேட்கிறார். அந்த பிரம்மராஜன் அதெல்லாம் முடியாது, உன் பேச்ச நான் எப்படி கேட்கறது? உன் பேச்ச நான் கேட்டு ஒண்ணு அனுப்பினா எனக்கு பசிக்குதே, எனக்கு எப்படி உணவு கிடைக்கும்? எனக்கு சாப்பாடு நான் என்ன பண்றது? எனக்கு பசிக்குது, ஒன்னா நம்ப மாட்டேன்ப்பா, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு அந்த பிரம்மராட்சசன் சொல்லினான். அப்போ இந்த பாகவத்தை 17 சத்தியம் பண்ற, 17 விதமான சத்தியம் அந்த பிரம்மராட்சசனுக்கு. அந்த பிரம்மராட்சசனுக்கு 17 சத்தியம் பண்ற, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 17 சத்தியம் பண்ணியும் அந்த பிரம்மராட்சசன் ஒத்துக்கல. என்னால நம்ப முடியாதா, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னா. அப்போ 18வதா ஒரு சத்தியம், 18வதா ஒரு சத்தியத்தை இந்த பரம பாகவதர் அந்த பிரம்ம ராட்சசனுக்கு வந்த என்னன்னா, வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வைஷ்ணவனாகிய ஒருவன்
கதிங்கிறத மறந்து முக்தியும் மோட்சமும் கொடுக்கக்கூடிய ஒரே பரம்பொருளாகிய அந்த பகவான மறந்து பகவானை விடுத்து மற்ற தெய்வங்களை வழிபட்டா அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அப்படி ஒரு தண்டனை உனக்கு சத்தியம் பண்ணி உன்னை நான் ஏமாத்தினேன், ஆனால் உனக்கு கொடுத்த சத்தியத்தை நான் மீறினா அப்பேற்பட்ட அந்த தண்டனை எனக்கு கிடைக்கட்டும் அந்த பாகவதன் சொன்னாங்க. இதை காட்டும் ஒரு பெரிய உண்மைய ஒரு சத்தியத்தை தாராளம் பண்ண முடியும். அப்போ உண்மையான ஒரு உத்தமனான ஒரு பாகவதனால தான் இப்ப ஏற்பட்ட சத்தியத்தை கொடுக்க முடியும்னு உணர்ந்த அந்த பிரம்மராட்சசன் அந்த பாகவதரை அனுப்புற. சரிப்பா போய் நோடி ஏகாதசி விரதத்தை நீ முடிச்சுட்டு வா அப்படின்னு. அவரும் போய் பெருமாளுக்கு முன்னாடி நின்று காணாழ்வார் பாடினார் போல அத்துணை பாடல்களையும் பாடி மரத்திலே ஒரு வரகனாய் ஞானமேலும் ஸ்வரூபம் அப்படியே மனசுல வச்சு அப்படியே பாடாழ்வார் இந்த யாழை மீட்டி பாட்டு பாடுறார். அந்த பாகவத்தினுடைய பாட்டுக்கு மயங்கி அந்த அழகிய நம்பிராயரே கொடிமரத்தை நகர்த்தி வச்சு தன்னுடைய தர்ஷனத்தை அந்த பாகவத்திற்கு காட்டி அந்த பாட பகவான் கேட்டான். அந்த கொடிமரத்தை நகர்த்தி வச்சு அந்த பாகவதற்கு பகவான் நம்மை பாடினான் அப்படின்னு சொல்லி நம்பாடுவான்னே அந்த பாகவதற்கு பேர். அப்பேற்பட்ட நம்பாடுவான் பகவானை சேவிச்சு இந்த ஏகாதசி விரதத்தை முடிச்சுட்டு சத்தியம் பண்ணிருக்காரு இல்லையா, உனக்கு ஏகாதசி விரதத்தை முடிச்சுட்டு உனக்கு உணவா உன்கிட்ட நான் வந்து சேரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இல்லையா. போற திருப்பி அந்த பிரம்ம ராட்சசனை தேடி போற. பிரம்ம ராட்சசன் முன்னாடி போய் இந்தாப்பா என்னுடைய ஏகாதசி விரதத்தை நான் ஏகமா முடிச்சிட்டேன், நான் சாப்பிடு அப்படின்னு முன்னாடி போய் நின்னா பிரம்ம ராட்சசன் கேட்டானா, நீ வேணாம் எனக்கு உணவா, நீ வேணாம், இத்தனை வருஷ காலமா நீ ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிச்சியா, அந்த ஏகாதசி விரதம் இருந்த பலனை எனக்கு கொடுன்னு கேட்டாங்க. நம்பாடுவான் கிட்ட. நம்பாடுவான் முடியாது முடியாது முடியாது, என்னால அது கொடுக்க முடியாது. சரிப்பா பரவாயில்ல, இத்தனை வருஷம் நீ இருந்த ஏகாதசியினுடைய மொத்த விரத பலனை கொடுக்க வேணாம், இப்ப நீ இன்னைக்கு நீ இருந்த இல்லையா இந்த ஒரு ஏகாதசியினுடைய பலனையாச்சும் கொடுன்னு கேட்டான். அதுக்கும் நம்பாடுவான் வருதுட்ட, என்னால கொடுக்க முடியாது. சரிப்பா இந்த ஒரு ஏகாதசியுடைய பலன் நாடி கொடுக்க வேணாம், இப்போ போய் பகவானை பாடின இல்லையா, நீ பாடின அந்த பாடல் மூலம் அது கிடைச்ச அந்த பலனையாச்சும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் முடியாது. அப்பா நீ கடைசியா ஒரு பாட்டு பாடிருக்க இல்லையா, பகவானை நோக்கி பகவானை நினைச்சு பகவானை ஆராதிச்சு கடைசியா ஒரு பாட்டு பாடிருப்ப இல்லையா, அது எந்த பாட்டில பாடின? அதெல்லாம் கைசிக பண்ணல பாடின. அந்த கைசிக பண்ணல பாடின அந்த ஒரு பாட்டினுடைய பலனையாவது எனக்கு கொடு அப்படின்னு பிரம்ம ராட்சசன் கேட்க, சரின்னு அந்த கைசிக பாடின கடைசி பாடலுடைய அந்த பலனை நம்பாடுவான் கொடுக்க,
அந்த பிரம்ம ராட்சசம் சாப விமோச்சனம் அடைஞ்சு சொர்க்கம் போனான். அப்போ ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து பகவான நினைச்சு பாடின ஒரு பாட்டுக்கே பிரம்ம ராட்சசனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சதுன்னா, சாப மோட்சம் கிடைச்சதுன்னா உண்மையான பக்தியான விரதத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன் எவ்வளவு பெருசு. அப்போ இந்த ஜென்மா அப்படிங்கிறது அவனை நோக்கி இருக்கக்கூடிய விரதத்துக்கான பலன். இந்த ஜென்மா அப்படிங்கறதே அவன் வேணும்னு நினைச்சு நாம் விரதம் இருக்கிறதுக்காக தானே. அப்படித்தானே நம்முடைய ஆச்சாரியர்கள் நம்மளை வழிநடத்தி கொண்டு போயிருக்கார். இதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல அந்த பெண் பிள்ளை அழகா சொன்னாங்க. இழைப்பு விடா வீட்டேனோ நம்பாடுவான் போலே. பிரம்மராட்சசன் அவ்வளவு சொல்லும் பொழுது கூட உடனே ஏகாதசி விரதத்தை முடிச்சுட்டு தான் வருவேன்னு உன்னதமான சத்தியத்தை பண்ணி கொடுத்து அந்த பிரம்மராட்சசனுக்கும் இல்லையா அவர் முக்தி கொடுத்தார். அப்பேற்பட்ட ஏகாதசி விரதத்தை நம்பாடுவானுடைய வாழ்க்கையோடு வாழ்க்கையில இருந்து நாமும் எடுத்துக்கொண்டு அனுஷ்டிக்கணும் அப்படின்னு அடியை கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு சரித்திரம். விரதம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில முக்தி அடைகிறது அப்படிங்கிறதோடு இல்லாம நாம் வேணுங்கிற விஷயத்த பகவான் கிட்ட விரதம் இருந்து கேட்டோம் அப்படின்னா அதுவும் கிடைக்கும். அப்படித்தானே? அப்படித்தான் இந்திரலோகத்துல ஒரு முறை இந்திரன் சுகமா ஏகாந்தமா இருக்கிற பொழுது ஒரு சங்கநாதம் கேட்டு, சங்கு விளக்கு. சங்கநாதம் அப்படின்னா அது எதுக்கான சங்கொலி அப்படின்னா போருக்கான ஒரு சங்கநாதம். அதுக்காக இந்திரனுக்கு என்னது நம்ம மேல போர் தொடுத்து வந்தது யார் அப்படின்னு போய் பார்த்தா அசுர பட்டாளங்கள் அத்தனையும் கூட்டிட்டு மகாபலி அப்படிங்கிற அந்த சக்கரவர்த்தி இந்திரனை எதிர்த்து போர் செய்வதற்காக இந்திரனுக்கு வந்திருக்கார். போர் உண்டது. இந்திரனும் மகாபலியும் சண்டை போடுறாங்க. அசுரர்களும் தேவர்களும் சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால மகாபலிய தாக்கியாச்சு. மகாபலி இறந்து கிடக்கா. இங்க மற்ற அசுரர்களோ தேவர்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நாரதர் வந்தார். ஏன்பா இங்க நீ தேவர்களோட சண்டை போட்டுட்டு இருக்கியே, அங்க ஒரு ராஜா போயாச்சு, போயிட்டான், இந்திரன் அவனை கொன்னாச்சு வஜ்ராயுதத்தால, என்னோட இங்க என்ன பண்ற, போ என்னுடைய ராஜாவை பாரு அப்படின்னா அசுரர்கள் எல்லாம் ஓடி வந்து மகாபலியினுடைய பக்கத்துல உட்கார்ந்து ஓ ராஜா இருந்துட்டாலே நமக்கு கதி என்னன்னு யோசிக்கும் பொழுது அதே நாரதர் வழியும் சொன்னார். இந்திரனை ஜெயிக்கணும், இந்திரலோகத்தை அடையணும்னு வந்தீங்க, பரவாயில்ல மகாபலி இறந்துட்டான், இப்பவும் ஒண்ணு கெட்டு போல, நேரா உங்க ராஜாவை தூக்கிட்டு உங்களுடைய ஆச்சாரியரான சுக்ராச்சாரியர்கிட்ட போகணும் அப்படின்னு வழிகாட்டினார். ஏற்கனவே மகாபலி சக்கரவர்த்திக்கு சுக்ராச்சாரியர் கிட்ட ஆச்சாரியர் பக்தி ஜாஸ்தி. ஆச்சாரியர் கிட்ட பக்தியும் ஜாஸ்தி, அன்பும் ஜாஸ்தி. ஆச்சாரியர் என்ன சொல்லணும் அப்படியே கேட்பார். அப்பேற்பட்ட ஆச்சாரிய பக்தி உள்ளவர் அப்படிங்கிறதுனால மகாபலி சக்கரவர்த்திய தூக்கிட்டு போய் அப்படி சுக்ராச்சாரியர் முன்னாடி கிடத்தவும் அவர் என்ன பண்ணார், சஞ்சீவனி மந்திரத்தை சொல்லி மகாபலி சக்கரவர்த்தியை பழிக்க வச்சாச்சு. பழிக்க வச்சா மகாபலி சக்கரவர்த்தி ஏன்பா என்னாச்சு, ஏன் இப்படி வந்து கிடைக்க அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்திரன் நோக்கி போர் தொடுத்தேன், இந்திரலோகம் வேணும்னு எனக்கு ஆசை, அதுக்காக இந்திரனை நோக்கி நான் போர் பண்றதுக்காக இந்திரனை ஜெயிக்கிறதுக்காக போனேன், ஆனால் இறந்து கிடந்தேன். இப்படி இப்போ ஆச்சாரியராகிய உங்களுடைய அருளால இன்னைக்கு நான் உயிரோடு அப்படின்னு சொல்ல, இப்ப என்ன உனக்கு இந்திரலோகம் வேணும் அவ்வளவுதானே. இந்திரலோகம் என்ன, இந்த ஈரேழு லோகத்தையும் உனக்கு நான் ஆக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன சுக்ராச்சாரியர்
என்ன பண்ணாரா, ஒரு யாகம் பண்ணினாராம். ஒரு யாகம் பண்ணி, விஸ்வஜித் அப்படிங்கிற ஒரு யாகம் பண்ணி, அந்த யாகத்துல மகாபலிக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் சக்திகளையும் கொடுக்கிறார். ஸ்வாஹா அப்படின்னு நெய் எடுத்து ஊத்தினா ஒரு பெரிய தங்க வில் வருது. திருப்பி ஸ்வாஹான்னு ஒரு நெய் எடுத்து ஊத்தினா தங்க தேர் வருது. அப்படி திருப்பி ஸ்வாஹான்னு சொல்லினா அட்சய பாத்திரம் மாதிரி அல்ல அல்ல குறையாத தங்க அம்புகள் உள்ள அங்கார தூணி கிடைக்குது. திருப்பி ஸ்வாஹான்னு சொன்னா குதிரைகள், தங்க குதிரைகள் தானா போய் அந்த தங்க தேர்ல போய் பூண்டுது. திருப்பி அதே போல பண்ணினா இந்த தேர் அப்படின்னா கொடி இருக்கணும் இல்லையா, மகாபலிக்கு சிங்க முத்திரை பொறிச்ச கொடி தேருக்கு மேல இருக்குது. இப்படி ஒவ்வொன்னா அந்த ஆகுதியில இருந்து படை பரிவாரங்களோட ஆயுதங்களோட சக்திகளோட அத்தனை விஷயத்தையும் சுக்ராச்சாரியார் கொடுக்க, இப்ப திருப்பி இந்த மகாபலி சக்கரவர்த்தி இந்திரலோகத்தை நோக்கி இந்திரனை எதிர்த்து திருப்பி போர் தொடுக்கிறார். எப்படி? அப்ப போர் தொடுக்கும் பொழுது அசுர பலம் மட்டும்தான் இருந்துச்சு, அசுரர்களோட பலம் மட்டும்தான் இருந்தது. இப்போ அதோட ஆச்சாரியருடைய அனுகிரகம் அப்படிங்கிற அந்த ஒரு பலமும் சேர்ந்துச்சு இல்லையா. ஆச்சாரியருடைய அனுகிரகம் இருந்தா யாரால ஜெயிக்க முடியும்? அப்படி போய் நின்று வெளியில நின்று போர் முறை செஞ்சா இந்திரனும் தேவாதி தேவர்களும் வந்து எட்டி பார்க்கணும். அப்படி வந்து எட்டி பார்த்து ஆஹா இறந்தவன் திருப்பி வந்து போர் பண்ண வந்தான்னா பயப்படுவோமா இல்லையா? இது எப்படி நடந்தது ஒரு ஆச்சரியம் இருக்கும் இல்லையா. அப்போ இந்த இந்திரனும் தேவாதி தேவர்களும் என்ன பண்ணினாங்களா, அவங்களோட ஆச்சாரியர்கிட்ட ஓடுறாங்க. யார்கிட்ட? பிரகஸ்பதியை பார்க்கறதுக்கு ஓடுறாங்க. சுவாமி, இப்படி நான் தானே அவனை போர்ல கொன்னேன், அந்த மகாபலிய நான் தானே போர்ல அடிச்சேன். அப்படி இருக்கும்போது புது தேஜத்தோட தங்க தேரோட பிரம்மாண்டமான அசுர சேனைகளோட தங்க வில்லோட அப்படி சிங்க கொடி பறக்க வரானே சுவாமி, நான் என்ன பண்றது, அவனை நான் எப்படி ஜெயிக்கிறதுன்னு போய் கேட்டா பிரகஸ்பதி சொன்னானா, ரொம்ப சிம்பிள், ஒண்ணு பண்ணாத, ஒன்னால அவனை ஜெயிக்க முடியாதுன்னா. தேவர்களுடைய ராஜா இந்திரலோகத்தினுடைய அதிபதினா என்னால அவனை ஜெயிக்க முடியாதா, அவனை ஜெயிக்கிறதுக்கு வர வழியே கிடையாதான்னு சொல்லுகிற பொழுது, அப்பா அவனுக்கு குருகுலம் இருக்கு, அவருடைய ஆச்சாரியோடைய பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு அவன் எழுந்து வந்திருக்கான்ப்பா, அவனால அவனை ஜெயிக்க முடியாது, உன்னால அவனை ஜெயிக்கவே முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஒரு ஆச்சாரியனுடைய பலமுள்ள ஒருத்தனை ஜெயிக்கணும்னா இந்திரனுக்கும் ஆச்சாரியுடைய பலம் வேணும். அப்ப என்ன பண்ணணும்? ஆச்சாரியனை பூஜிக்கணும். அது புரியல இந்திரனுக்கு. நான் எவ்வளவு பெரிய தேவர்களுக்கெல்லாம் அதிபதி இந்திரன் ஆகியவன், நான் அவனை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு திருப்பி கேட்கிறேன். அப்ப நான் திரும்பவும் சொல்றேன், உன்னால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது, பேசாம எங்கேயாவது போய் ஒழிச்சுக்கோ அப்படின்னா, அப்ப நான் எப்பதான் அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்னா, ஆச்சாரியுடைய பலத்தோட வந்திருக்கான் இல்லையா. இப்ப நீ விட்டு கொடுத்துரு, இந்திரலோகத்தை கையில கொடுத்துரு, செல்வங்கள் கூடிரும், 3 உலகங்களும் அவனுக்கு கையில கிடைச்சிடும். ஒருத்தனுக்கு செல்வம் வந்தது அப்படின்னா மமதையும் கர்வமும் வந்தது இல்லையா. தான் கையில எல்லாம் இருக்கு, தான் பெரியவன் தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வந்துருச்சுன்னா அழிவு தன்னால வந்துருப்பா. அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து கொஞ்ச நாள் நீங்கெல்லாம் எங்கேயாவது போய் ஒழிச்சுக்கோங்க அப்படின்ட்டு பரஸ்பரம். அப்போ எல்லாரும் போய் எங்க போனாங்கன்னா, அதிதி கஷ்யப ரிஷி இருக்கக்கூடிய ஆசிரமத்தை சுத்தி செடிகளா, மரங்களா, புல் பூண்டுகளா, பறவைகளா, பட்சிகளா, விலங்குகளா அதனுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு மறைஞ்சு வாழ்ந்தாங்களாம் அந்த மகாபலிக்கு மகிழ்ந்து. இப்போ அந்த மகாபலி அசுரர்களோட என்ன கதவை தட்டி பார்த்து யாரை வரலாம் திறந்து உள்ள போக வேண்டியது தானே. திறந்து உள்ள போய் பார்த்தா ஒரு காக்கா யாரையும் காணும். மகாபலிக்கோ சந்தோஷம், பாத்தியா
என்னுடைய ஆச்சாரியர் என்ன ஆச்சாரம் பண்ணி அனுப்பினார். வந்த எதிர்க்கிறதுக்கு ஒரு காக்கா வச்சிருந்துச்சான ஜாவோட போய் இந்த லோகத்தை பிடிச்சாச்சு. இப்போ எல்லா லோகமும் அவருடைய கைக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. எல்லாரும் ஜெயிச்சாச்சு. அப்படி நவகாரத்தோடு மகாபலி இருக்கக்கூடிய காலத்துல இந்த தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தாய் தந்தை யார் அப்படின்னா இந்த அதிதி தேவியும் கஷ்யப முனியும் தான். இப்போ அதிதி தேவிக்கோ கவலை வந்துச்சு. ஆஹா, நம்முடைய குமாரர்களான இந்த தேவாதி தேவர்கள்லாம் இந்த லோகத்துல இல்லை. இந்த மகாபலி அதெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிட்டான். அசுரர்களுக்கு ஆட்சிக்கு என் குழந்தைங்க என்ன ஆனாங்களோ தெரியலையேன்னு ஒரு தாய்க்குள்ள அந்த ஒரு படபடப்பும் அந்த ஒரு சோகமும் அந்த ஒரு வருத்தத்தோட அதிதி போய் தன்னுடைய கணவரை வந்து கஷ்யபத்தை போய் கேட்கலாம். சுவாமி, ஏதாச்சும் நீங்கதான் பண்ணணும். திருப்பி இந்திரனுக்கும் தேவாதி தேவர்களுக்கும் இந்த இந்திரலோகத்தை நீங்க தான் மீட்டு கொடுக்கணும்னு சொல்லுகிற பொழுது கஷ்யபர் சொன்னாரா, என்னால ஒன்றும் பண்ண முடியாது. எதுவும் பண்ணக்கூடிய இடத்துல நானும் இல்லை. உனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நேரா போ, அந்த நாராயணன் போய் கேளு, என்ன ஆளை கொடுங்க. சரி, அந்த நாராயணன் கிட்ட போய் கேட்கணும்னா எப்படி கேட்கறது, என்ன வழி சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது கஷ்யபர் ஒரு விரதத்தை சொல்றார். ஒரு விரதத்தை அனுஷ்டிக்க சொல்லி அதிதி தேவிக்கு வழிகாட்டுறார். என்னன்னா, பங்குனி மாசம் வளர்பிறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்லபட்ச தினத்துல 12 நாட்கள் உபவாசம் இருக்கணும். 12 நாட்கள் பகவானுக்கு அக்காரடிசிலாகிய அந்த சக்கர பொங்கல் சொல்லுவாங்க இல்லையா, சம்பா அரிசியில நல்ல பால் சேர்த்து நெய் விட்டு நல்ல முந்திரி ஏலக்காய்லாம் மணக்க போடும். கண்ணனுக்கு நெய்யினா போதுமே, நல்ல வெண்ணெய் உண்ட வாயும் இல்லையா. அப்படி பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அந்த நிவேதனத்தை ஒரு பாகவதற்கு அடியார்களுக்கு தானம் பண்ணிட்டு 12 நாட்களும் வெறும் பால் மட்டும் குடிச்சு வந்தோம். அது கூட ஆண்டாளாச்சியா சொன்னா, நெய்யுண்டோ பாலுண்டோ நாற்காலை நீராடினா. நீ கஷ்யப மற்ற எதுவும் ஆகாரம் கிடையாது. அண்ணா ஆகாரம் இல்லாம 12 நாட்களும் வெறும் பால் மட்டுமே பருக்கி நீ விரதம் இருந்தேன்னா சாட்சாத் அந்த நாராயணனே உனக்கு முன்னாடி வந்துருவாமா, என்ன வேணுமோ நீ அவகிட்ட கேடு அப்படின்ட்டார். அப்போ கஷ்யப்பரினுடைய ஆசீர்வாதத்தோடு அவருடைய வழிகாட்டுதலின்படி அதிதி தேவி விரதம் இருக்கா. யாரை நோக்கி? அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை நோக்கி விரதம் இருக்கா. அப்படி விரதம் இருந்து 12 நாள் விரதம் முடிஞ்சா அப்படியே பெருமாள் சாஷ்டாங்கமா அப்படியே பிரதட்சணமா அதிதி தேவிக்கு காட்சி கொடுக்கிறார். அப்படியே கண்ணு கலங்குற அதிதி. எத்தனையோ பேர் எவ்வளவோ தலைமுறைந்து உன்னுடைய அந்த திருப்பாதத்தை பார்க்க மாட்டோமா? உன்னுடைய காட்சி கிடைக்காதா? நீ கேவி கிடக்க பெருமாளே. இந்த ஒரு 12 நாள் இந்த சாதாரண பக்த உண்ணாது உனக்கு நீ வேணும், நீ வரணும்னு கேட்டேன்னு என்ன தேடி இறங்கி வந்தியப்பா. அழுவன் தொழுவன் நாடி காண்பன் பாடி அலற்றுவன் தழுவன் வினையால் பக்கம் நோக்கி நாடி கவிழ்ந்திருப்பன். அழுவன் தொழுவன் நாடி காண்பன் பாடி அழுவன் தழுவன் வினையால் பக்கம் நோக்கி நாடி கவிழ்ந்திருப்பன். நம்மாழ்வார் சொன்னது போல அழுவன் தொழுவன் உன்னை நினைச்சு பெருமாளே நீ வேணும்னு அழுது, நீ வேணும்னு உன்னை வேண்டி பாடி ஆடி பெருமாளே நீ வேணும்னு கேட்டா என்னுடைய கர்ம வினைகள் இருக்கு இல்லையா, அந்த கர்ம வினைகளை நினைச்சு அப்படியே நாடி கூணி குறுகி இந்த முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறதுனே தெரியாம நான் நாடி தலை குளிஞ்சு நிற்கிறேன். நம்மாழ்வாரே சொல்றாருன்னா அப்படி அது போல ஆடி பாடி கயற்று அப்படியே சாஷ்டாங்கமா அதிதி தேவி பெருமாளுடைய காலில் விழுந்து வணங்கினான்.
அப்படி வணங்கி அம்மா எழுந்துரு அப்படின்னு சொல்லி உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறேன். நாராயணன் அதிதிகிட்ட அம்மா உனக்கு என்ன வேணும், எதுக்காக விரதம் இருந்த, என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதிதி கேட்கிறா, ஏன்பா உனக்கு தெரியாதா இந்த உலகங்கள்ல என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாதா, இல்ல இந்த பக்தனுடைய மனசுல எதை நினைக்கிறேன்னா உனக்கு தெரியாதா? தெரியாது போல கேட்கிறீப்பா. நான் என் செய்கேன் யாரே கலைகள் என்னையன் செய்கின்றாய், உன்னால் அல்லால் எவரேனும் கொஞ்சம் குறைவேன். அப்பா நான் என்ன பண்ணுவேன், என்ன கேட்கிறேன், நான் என்ன செய்வேன், யாரே கலைகள் எனக்கு யாரு கிடைக்க அருள்வா, என்னையன் செய்தாய், என்னை என்ன செய்ய சொல்ற, எனக்கு நீ அருள் பண்ணலன்னா யார் அருள் பண்ணுவா? அப்பா மகாபலி இந்திரனை விரட்டி அடிச்சுட்டு அந்த இந்திரலோகத்தை ஆட்சி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். அவனை நீ கொல்லணும், அவனை நீ கொன்னே தீரணும். அவனை கொன்ன என்னுடைய மகனாகிய என்னுடைய மக்களாகிய தேவர்களுக்கு இந்திரனுக்கு இந்த லோகத்தை நீ கொடுக்கணும், இதுதான் எனக்கு செய்யணும் அப்படின்னு அதிதி கேட்க பெருமாள் என்ன சொல்லியிருப்பார்? தந்தை என்ன சொன்னார்? அம்மா அந்த மகாபலியை கொல்றதுக்கு என்னால முடியாதுன்னு சொன்னவும் அப்படியே அதிதி கண்ணீர் விட்டாலும், என்னம்மா உன்னை எல்லாம் எவரேனும் கொஞ்சம் குறை வேண்டேன், நீ என்னுடைய குறைய திருக்கலன்னா யார் பாதிப்பா, நீ செய்யலன்னா எனக்கு யார் செய்வா அப்படின்னு அதிதி கேட்க பெருமாள் யோசிக்கிறார். யோசிச்சு ஒரு வரம் கொடுக்கிறார். என்னன்னா, சரிம்மா நீ விரதம் இருந்த நான் முடியாதுன்னு சொன்னா அச்சோ நான் இருந்த விரதம் பாழாயிடுச்சேன்னு நினைக்காம நீ தான் எனக்கு பண்ணணும்னு உறுதியோடு என்கிட்ட கேட்கிற இல்லையா, அந்த விரதத்துல இருந்த நிலைப்பாடு என்கிட்ட உறுதியா நீ கேட்கிற இல்லையா, சரி உனக்காக நான் ஒண்ணு பண்றேன். என்னன்னா உனக்கு குழந்தையா நான் அவதாரம் பண்ணி அந்த மகாபலி கிட்ட இருந்து இந்த 3 லோகங்களையும் வாங்கி நான் இந்திரனுக்கு கொடுக்கிறேன். இந்த ஒரு சட்டத்தை நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேம்மா, 3 லோகங்களையும் வாங்கி உன்னுடைய புத்திரர்களாகிய தேவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாச்சு. ஆனா ஒரு கண்டிஷன், நான் தான் உனக்கு குழந்தையா பிறக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த யாருக்கும் நீ சொல்லக்கூடாது, சரியா அப்படின்னு கேட்க அதிதியும் ஒத்துக்க பெருமாள் கஷ்யப்பனுடைய தவத்தில இறங்கி அதிதி தேவியினுடைய வயிற்றுல கருவா உருவாகி 4 மாசம் 4 மாசத்துல குழந்தை. ஸ்ரீராமச்சந்திர பிரபு கௌசல்யா தேவியினுடைய கர்ப்பகிரகத்துல 12 மாசம் இருந்தார். கிருஷ்ண பகவான் தேவகியினுடைய கர்ப்பத்துல 8 மாதங்கள் இருந்தார். இந்த பகவான் வாமன அவதாரம் எடுப்பதன் பொருட்டு அதிதியினுடைய வயிற்றுல 4 இருந்து 5 மாசம் 5 மாசத்துல பெருமாளுடைய அவதாரம் நிகழுது. எப்படியா? நீராய் நிலனாய் தீராய் காளாய் நெடுவானாய் சீரா சுடர்களி 2ஆய் சிவனாய் அயனானாய் ஊராரடி வெண்சங்கேந்தி குடியேன்பாய் ஊராரடி வெண்சங்கேந்தி குடியேன்பாய் வாராயொரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே வாராயொரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே மண்ணும் விண்ணும் மகிழ குரலாய் வழங்காட்டி மண்ணும் விண்ணும் மகிழ குரலாய் வழங்காட்டி மண்ணும் விண்ணும் கொண்ட மாயவம்மனே நன்றியுனை நான் கண்டு கொண்டு கூத்தாட நன்றியொரு நாள் ஞாழத்தோடு நடவாயே நன்றியொரு நாள் ஞாழத்தோடு நடவாயே. ஆழ்வார் சிரிச்சது போல வாமன அவதாரம் நிகழ்வு.
வாமன அவதாரம் ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, ஒரே நாள் குழந்தை பிறந்தான். பிறக்கும் பொழுதே அவர் சங்கு சக்கர கதாபாணியா 4 திருக்கைகளோடு நல்லா தலையில கிரீடமும் மயிர்புள்ளியும் கௌஸ்துவமணி மாலையும் அந்த பெருமாளுடைய கழுத்துல இருக்கக்கூடிய அந்த கௌஸ்துவமணி மாலையினுடைய ஒளி வீசினதுக்கு அப்புறம் தான் தேவர்களுக்கெல்லாம் மூச்சே வந்தான். அது வரைக்கும் ஒழிஞ்சிட்டு இருந்த தேவர்கள் எல்லாம் எழுந்து கஷ்யபனுடைய அந்த ஆசிரமத்தை சுத்தி ஆசிரமத்துக்குள்ள வந்து நின்று சாஷ்டாங்கமா எல்லாருமா சேர்ந்து பெருமாளுடைய திருவடியில விழுந்து வணங்கி சேவிச்சாங்க. அப்படி வாமன அவதாரம் நிகழ்ந்து ஒரே நாள்ல குழந்தை பிறந்து அப்படி 4 கைகளோட அவதாரம் பண்ணின குழந்தை 2 அடி உயரமுள்ள ஒரு குழந்தையா உள்ள வாமனா குரலுவாய் கொண்டு பகவான் அப்படியே உருப்பெற்று வரான். வாமன அவதாரம் அப்படிங்கிறது விச்சாம் தேகினி யாசகம் கேட்கறதுக்காக ஒரு அவதாரம் இல்லையா? வாமனன் அப்படிங்கிறது ஒரு குள்ள பிராமணன். பிராமணனுடைய செய்கை என்ன? போய் யாசகம் கேட்கணும். அப்படி மகாபலி கிட்ட போய் யாசகம் கேட்டுதான் இந்திரனுக்கு இந்திரலோகத்தையும் இந்த 3 லோகங்களையும் வாங்கி கொடுக்க போறார். அப்ப யாசகம் கேட்க போறவர் எப்படி போகணும் அப்படின்னா, அப்படி யாசகம் கேட்க போறதுக்கு இந்த வாமனனுக்கு தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒவ்வொரு விஷயமா கொண்டு வந்து கொடுக்குறாங்களாம். யாரு? பிரகஸ்பதி பூணூல் கொண்டு கொடுக்குறாராம். உபநயனம் அப்படின்னு பண்ணுவாங்க. பிராமணர்கள் வீட்டுல உபநயனம்னு பண்ணுவாங்க. அந்த உபநயனத்தினுடைய முதல் கட்டமா காயத்ரி மந்திரத்தை அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அப்போ இந்த வாமனருக்கு யார் காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணுவா அப்படின்னா, அந்த சூரிய பகவானே வந்து காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். சூரிய பகவான் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ண பூமி தேவி மான்தோல் கொண்டு கொடுத்தாங்க. அந்த பிராமணர்கள் எல்லாம் ரிஷிகள் எல்லாம் அந்த மான்தோல் போர்த்தி இருப்பாங்க. அப்படி மான்தோலை பூமி தேவி கொடுக்க வனதேவதை தண்டம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, குச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் கையில குச்சி ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது குச்சியோட வேதங்கள் நாம் கத்தோம் அப்படின்னா அந்த தண்டம் போல நம்முடைய மனசுல அந்த வேதங்கள் எல்லாம் பணியும். அதோடு ஒன்றுமே அறியாதவன், அதாவது தண்டம் எதுக்காக அப்படின்னா, ஒரு பெரிய ஆச்சாரியர்களையோ ஒரு அடியார்களையோ நாம் சேவிக்கிற பொழுது தண்டம் போல விழுந்து சேவிக்கணும் அப்படின்னா, ஆச்சாரியரை பார்த்து அந்த தண்டத்துக்கு நல்லது கெட்டது செய்யறது சகதிகள் எதுவுமே தெரியாது. அப்படியே அந்த தண்டம் கீழே சாயும் இல்லையா, அது போல் பணிவிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரியர்கள் எல்லாரும் கையில தண்டம் வச்சிருப்பாங்க. அப்படி இந்த வாமனருக்கு தண்டத்தை வனதேவதை கொண்டு வந்து கொடுக்கிறா, சொர்க்க தேவதை கூட கொண்டு வரா. வாமன ரூபம்னா அப்படி இடது காலை அப்படி தூக்கினார் போல அப்படி கையில கொடை வச்சிருப்பாரு இல்லையா, அந்த கொடைய சொர்க்க தேவதை கொண்டு வந்து கொடுக்கிறா. பிரம்மா கமண்டலம், ரிஷிகள் எல்லாம் கையில நீரோடு வச்சிருப்பாங்க இல்லையா கமண்டலம், அந்த கமண்டலத்தை பிரம்மா கொண்டு வந்து கொடுக்கிறார். 7 ரிஷிகள் தர்ப்புள்ள கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரஸ்வதி தேவி ஜபமாலையை கொண்டு வந்து கொடுக்குறா. குபேரனும் அந்த திருவோடு யாசகம் கேட்கணும் இல்லையா, யாசகம் கேட்கணும்னா என்ன வேணும்? கையில பிச்சை பாத்திரம் வேணும், இந்த திருவோடு வேணும் இல்லையா, அந்த திருவோட குபேரன் கொண்டு வந்து கொடுக்க சாட்சாத் அந்த உமாதேவி முதல் உச்ச போட்டாலாம். யாருக்கு? வாமனர், அந்த திருவிக்கிரமனுக்கு. அப்படி அந்த வாமன ரூபத்துல பிச்சை வாங்கி பெருமாள் புறப்படுற மகாபலி கிட்ட பிச்சை கேட்கறதுக்காக. ஒரே நாள் பிறந்தாச்சு, குழந்தை பிறந்து வளர்ந்தாச்சு, வாமனன் ஆயாச்சு, உபநயனங்கள் எல்லாம் முடிஞ்சது. அத்தனை தீட்சையும் வாங்கி ஒரே நாள், அந்த நாள் என்ன அப்படின்னா மகாபலி அஸ்வமேத யாகம் நடத்தின சமயம். அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய கடைசி நாள். அந்த கடைசி நாள் அப்படிங்கும் பொழுது யார் என்ன வந்து யாசகம் கேட்டாலும் கேட்கறதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? அப்போ கேட்டதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அப்ப இதுதான் சரியான நாள். இப்ப நாம போய் கேட்டா மகாபலி முடியாதுன்னு சொல்லிடுவாரா? கிடையாது. அவ கேட்டதை கொடுக்கணும், இதுதான் சரியான நேரம், போலாம் அப்படின்னு கிளம்பி போறார். போய் அங்க மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போய்
மகாபலி கிட்ட போய் முன்னாடி போய் நிற்கும் பொழுதே அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸை பார்த்துட்டு மகாபலி சக்கரவர்த்தி அப்படியே ஓடி வந்தாராம். உங்க முகத்தை பார்க்கும் பொழுதே இவ்வளோ பெரிய தேஜஸ் தெரியுதே சுவாமி, எவ்வளோ பெரிய ரிஷி நீங்க என்னுடைய யாகத்தை சிறப்பிக்கிறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு அவருக்கு பாத பூஜைகள் எல்லாம் பண்ணி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது இந்த குள்ள வாமனான பெருமாள் கேட்டானா, என்னுடைய காலால நானே அளந்து எடுத்துக்கிற மாதிரியான 3 அடி நிலம் வேணும்னு கேட்டான். அப்ப அந்த மகாபலி சொன்னா, நான் எவ்வளோ பெரிய ராஜா, 3 லோகத்தையும் நான் வச்சிருக்கேன். சாதாரண குள்ள வாமனன் 2 அடி இருக்கும், 1 அடிக்கு எவ்வளவு நேரம் வந்துடும். இப்போ ஒரு 3 அடி போதுமா, 3 அடி நேரம் போதுமா? கேளுங்க, பசு வேணுமா கேளுங்க, செல்வம் வேணுமா கேளுங்க, ஸ்வர்ணம் வேணுமா கேளுங்க, குதிரைகள் வேணுமா, தங்க ரதம் வேணுமா, வீடு வாசல் வேணுமா, அன்ன ஆகாரம் வேணுமா, தன தானியங்கள் வேணுமா, கேளுங்க கேளுங்கன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்றும் வேணாம், நான் இருக்கிறதோ என்னுடைய காலுக்கு நான் அளந்தார் போல 3 அடி நேரம் போதும். அவ்வளவுதானா அப்படின்னா, சரிம்மா போ அப்படின்னு மகாபலியுடைய மனைவி வித்யாதேவியை போய் கமண்டல நீரை எடுத்துட்டு வந்து, ஏன்னா கொடுக்கிறது தானம் கொடுக்கிறது அப்படிங்கிறது தாரை பார்த்து கொடுக்கிறதுங்கிறது நீரின் மூலியமா தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு. அப்போ நீரை தன்னுடைய கையில விட்டு அந்த நீரை யாருக்கு யாசகம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த நீரை விட்டு அந்த அவங்க கேட்கிற பொருள் அவங்களுக்கு யாசகமா தானம் கொடுக்கிறது வழக்கம். அப்படி கொடுக்கும் பொழுது யார் சுக்கராச்சாரியர் வர, அப்பா நிறுத்து, நீ யாசகம் கொடுக்காதே. அதனால் வரைக்கும் சுக்கராச்சாரியர் என்ன சொன்னாலும் சரி 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 சரின்னு கேட்டுட்டு இருக்கிற மகாபலி சக்கரவர்த்தி, அப்போ ஏன் குருவே கொடுக்கூடாதுன்னு சொல்றீங்க? தானம் கொடுக்கறது நல்ல விஷயம் தானே, தானம் பண்ணேன்னு தானே பெரியவங்களெல்லாம் சொல்லியிருக்கா, ஒரு ஆச்சாரியரா நீங்க சொல்லலாமா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அப்பவும் சுக்கராச்சாரியார் சொல்றார், அப்பா தானம் கொடுக்காத, வந்திருக்கிறது யார் தெரியுமா, ஸ்வயம் அந்த நாராயணே தானம் கேட்டு வந்திருக்காம்பா, இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கு, நான் சொல்றேன் கேள்வி. குருவே, அந்த நாராயணே வந்து என்கிட்ட யாசகம் கேட்கிறான்னா கொடுத்தா எனக்கு வருவதாங்க, அப்படின்னாலே எனக்கு தர்மம் சொன்னான். சூரிய பகவான் அந்த கவச குண்டலங்களை வந்து கேட்டு இறைஞ்சி நிற்கும் பொழுது, இந்திரன் வந்து இறைஞ்சி நிற்கும் பொழுது சூரிய பகவான் சொல்றாருப்பா, இந்திரன் தான்ப்பா உங்ககிட்ட கவச குண்டலங்களை கேட்டு வந்திருக்கான், போகாத, கேட்டாலும் கொடுக்காத சொன்னாரா? கண்ணன் கேட்டானா? கவச குண்டலங்களை கட்டி கொடுத்தாரு இல்லையா? அது போல இன்னைக்கு ஆச்சாரியர் சொல்றாரப்பா, நாராயணன் தான் வந்திருக்கான், சொல்றத தயவு பண்ணி கேளு, போ கேட்க, அவன் கேட்கிறத கொடுக்க தயவு செஞ்சு இன்னைக்கு அவனுக்கு தானம் பண்ணாரு. ஆனா கேட்கல. மகாபலி சக்கரவர்த்தி கேட்கல. கேட்காம நான் எவ்வளவு பெரிய ராஜா, என்கிட்ட வந்து ஆப்டால் ஒரு 3 அடி நிலம் கேட்டா கொடுக்கலன்னா எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்து என்ன பலன், இதோ கொடுத்தேன்னு சொல்லி பேச்ச கேட்காம கமண்டலத்துல இருந்து இப்படி நீரை சாச்சார். சுக்கராச்சாரியருக்கு கோபம் வந்துச்சு, சாபம் கொடுத்தார், போ உன்னுடைய செல்வங்கள் உன்னுடைய ராஜ்யம் அத்தனையும் இழந்து நீ போய் தவிர்ப்பான்னு சாபம் கொடுத்தார். போங்க போங்க, சாபம் கொடுத்தா போங்கன்னு அதையும் பெருசா மகாபலி சட்டம் பண்ணல, தானம் கொடுத்தே தீர்வேன் நீங்க. அப்ப தானம் கொடுக்கறதுக்கு திருப்பி அந்த கமலத்தினுடைய தண்ணிய சாய்க்கிற பொழுது ஆச்சாரியுடைய பாசத்தை பாருங்க, எப்படியோ போன சாபமே கொடுத்தாலும் கூட சுக்கராச்சாரியருக்கு மனசு தாங்கல. என்ன பண்ணினாரா, வண்டு ரூபம் எடுத்து அந்த கமண்டலத்தினுடைய ஓட்டை தண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த ஓட்டைக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறார், அடிச்சுக்கிறார். தண்ணி வந்தாதானே நீ தியானம் பண்ணுவ, தானம் பண்ணுவ. அப்போ நான் அடிச்சுட்டேன், நீ எப்படி தானம் பண்றேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு. அப்போ இந்த வாமனனாகிய பெருமாள் என்ன பண்ணினாரா, அந்த
கையில கொடுத்த பூமாதேவி கொடுத்த தர்ப புல் இருக்கு இல்லையா, வனதேவதை கொடுத்த தர்ப புல் இருக்கு இல்லையா, அந்த தர்ப புல்லை எடுத்து அவள் குத்தினான். சுக்கீர கண்ணை துரும்பாள் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கம் இடத்தானே அச்சோ அச்சோ சங்கம் இடத்தானே அச்சோ அச்சோ. அப்படி தர்ப புல்ல குத்த வண்டு ரூபமாகி சுக்கராச்சாரியருக்கு கண் பார்வை போச்சுதான். அப்படி அந்த வண்டு இப்படி வெளியில வந்து விழ இப்ப மகாபலி சக்கரவர்த்தி வாமனருக்கு தானம் பண்றார். தானம் வாங்கியாச்சு. அப்படி தானம் கொடுத்து நீர் விட 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 வாமன ரூபம் திருவிக்கிரமனா அப்படியே உலகளந்து அப்படியே பெருசா 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 அப்படியே பெருமாள் வளர்றார். பெருமாள் வளர்ந்து ஓரடிய நிலம், வலது காலுடைய ஓரடி நிலத்தை அளந்தாச்சு. இடது கால் அப்படியே வான நோக்கி போனா அந்த இடது காலுடைய கட்டைகள் இருக்குது இல்லையா, அது அப்படியே பிரம்மலோகம் போச்சான். பிரம்மா அதனுடைய கமண்டலத்துல இருக்கக்கூடிய நீரால பெருமாளுடைய கட்டைகளுக்கு திருமஞ்சனம் பண்ணினாராம். அப்படியாக 2 உலகத்தையும் அளந்தாச்சு. எத்தனை அடி கேட்ட? 3 அடி. கேட்டது 3 அடி. இப்போ 2 அடி கிடைச்சிச்சு. அப்ப இன்னொரு அடி என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது திருவிக்கிரமனான பெருமாள் மறுபடியும் வாமனனா குள்ள ரூபமா 2 அடி ரூபமா குரல் உருவா வந்து, அப்பா 2 அடி நான் அளந்துட்டேன், 2 அடி நான் அளந்தாச்சு, 3வது அடியை நான் எங்க வைக்கிறேன்னு கேட்கும் பொழுது இப்பதான் மகாபலி சக்கரவர்த்தி அந்த ராஜாங்கிற விஷயத்தை தான் கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரத்தை துறந்து என்னுடைய ராஜ கிரீடத்தை அவர் எடுத்து, சுவாமி என்னுடைய தலையில வைங்க அப்படி சாஷ்டாங்கமா தலையை குனிஞ்சு காட்டுகிற பொழுது அந்த கருடாழ்வாரே இறங்கி வந்து வருண பாஷத்தால மகாபலி சக்கரவர்த்தி கட்டினார். ஏன்னா இன்னும் 3வது அடி வாங்கல, 3வது அடி இன்னும் மகாபலி சக்கரவர்த்தி வாமனருக்கு தாராவாத்து 3வது அடி இன்னும் கொடுக்கல. அப்போ அந்த 3வது அடி தரணுங்கிறதுக்காக வெளி ஓடி எஸ்கேப் ஆயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக கருடாழ்வார் வந்து வருண பாஷத்தால மகாபலி சக்கரவர்த்திய கட்டி போட்டாராம். ஒரு குரலாய் 2 நிலமாய் 3 மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியாளொடுக்கி ஒன்றும் தருகவனா மாவழியை சிறையில் வைத்த அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார். ஒரு குரலாய் 2 நிலம் 3 மண் வேண்டி, ஒரு குரலாய் சின்ன வாமன ரூபியா 2 அடி நிலம் வேண்டி 3வது அடி எதுன்னு கேட்கும் பொழுது என்னுடைய தலையில வைங்க மகாபலி சக்கரவர்த்தி சொல்ல 3வது அடி நிலத்துக்காக அவன் மகாபலி சக்கரவர்த்திய சிறையில வச்சான் இல்லையா, அப்பேற்பட்ட தாளாளனுடைய தாழ் பள்ளி அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார். பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தாருன்னா இந்திரனுக்கு இந்திரலோகம் கிடைச்சதுன்னா காரணம் அதித்தி தேவியுடைய விரதம் இல்லையா. அதித்தி தேவி விரதம் இருந்தா 12 நாள் உபவாசம், வெறும் பால் மட்டும் எடுத்துக்கிட்டு பகவானே நீ எனக்கு வேணும்னு கேட்ட விரதம் நமக்கு வாமன ரூபியாகிய பகவானுடைய ஒரு அவதாரம் கிடைச்சது இல்லையா. அப்படி விரதத்துக்கு அப்படி ஒரு மகிமை உண்டு. விரதம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடாம செய்யாம பகவானே நீ வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நினைப்புலையோ சாப்பிடாம இருக்கிறதையோ மட்டும் கிடையாது. விரதம் அப்படிங்கிறது நம்முடைய செயல்கள்லையும் இருக்கு. அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை, கதை கேட்க எல்லாருக்கும் பிடிக்கும் தானே, சொல்லுங்க, கதை கேட்க எல்லாருக்கும் பிடிக்குமா? அப்போ ஒரு கதை சொல்லலாமா? கேட்குறீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல என்னுடைய ஸ்கூல் டீச்சர் எனக்கு சொன்ன ஒரு கதை தான். காட்டினுடைய ராஜா யார்? அந்த சிங்க
சிங்கராஜா ஒரு நாள் ஒரு மரத்தினுடைய அடியில படுத்து தூங்கிட்டு இருந்தாராம். நல்லா படுத்து நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாராம். சரியா? என் பொண்ணெல்லாம் சொல்லுவாள், அப்பா எப்படிமா தூங்குவார் அப்படின்னா குரட்டை விட்டு தூங்குன்னு சொல்லுவாள். அது போல அந்த சிங்கராஜாவும் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. சிங்கத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு. என்னன்னா, நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு அப்படின்னா 10 நாள் ஆனாலும் அடுத்து பசிக்காம அந்த சிங்கம் எழுந்திருக்காரு. அப்படி நல்ல ஆழ்ந்த நித்திரையில கண்ணை மறந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 5-6 சுண்டலிகள் எல்லாம் சேர்ந்து அந்த மரத்தின் மேல ஏறி ஏறி இறங்கி இறங்கி விளையாடுங்க. அப்ப ஏறி ஏறி இறங்கி இறங்கி விளையாடும் பொழுது தவறி போய் ஒரு சுண்டலி என்ன பண்ணிடுச்சு, அந்த சிங்கத்துக்கு மேல பொத்துன்னு விழுச்சு. அதோட அதிர்ஷ்டமோ இல்ல இந்த சிங்கத்துடைய அதிர்ஷ்டமோ தெரியல, பொத்துன்னு விழுந்ததும் அந்த சிங்கராஜா முடிச்சிட்டார். எழுந்திரிச்சு முடிச்சு அப்படின்னு ஒரு பெரிய கர்ஜனை. சிங்க கர்ஜனைக்கு காடே மிரடும் இல்லையா? எலிய மாத்திரம் அப்படியே எலி அப்படி நடுங்கி போய் முன்னாடி நிக்குது. என்ன நீ பண்ண? நல்லா தூங்கிட்டு இருந்த என்னுடைய தூக்கத்தை நீ கெடுத்துட்ட பாரு அப்படின்னு வச்சான். அந்த எலி கிட்டதான், சிங்கராஜா தெரியாம பண்ணிட்டேன், வேணும்னு நான் பண்ணல, என்னுடைய நண்பர்களோட விளையாடி கொண்டிருக்க பொழுது தெரியாம பண்ணிட்டேன் சிங்கராஜா, மகாராஜா என்னை மன்னிக்கணும், என்னை விட்டுடுங்கன்னு கேட்க அந்த சிங்கத்துக்கு ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துல இருந்ததுக்கு நல்ல நேரம், அந்த எலியினுடைய நல்ல நேரம் படைச்சுப்போ அப்படின்னு இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது, கொஞ்ச மாசம் அப்படியே நாட்கள் நகர்ந்து போனா இந்த எலி தன்னுடைய வலையில இருக்குது. தன்னுடைய வலையில அப்படியே சாரந்தமா சுகிச்சு போய் படுத்திருக்கும் பொழுது ஒரு சத்தம் பயங்கரமா கேட்டுதான். அப்போ இந்த சத்தம் எங்கேயோ கேட்டது போல இருக்கே, இந்த சத்தம் எங்கேயோ கேட்டது போல இருக்கேன்னு யோசிக்கும் பொழுது அந்த எலிக்கு அப்பதான் ஞாபகம் வந்து, ஆஹா அன்னைக்கு நம்ம படிச்சு போல ஒரு சிங்கம் விட்டது இல்லையா, அந்த சிங்கத்தினுடைய கர்ஜனை போல இருக்கேன்னு தன்னுடைய வலையில இருந்து வெளியில வந்து வெட்டி பார்த்தா ஒரு வேடன் சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக பெரிய வலை வீசி அந்த வலைக்குள்ள அந்த சிங்கம் வந்து மாட்டிச்சு. வெளிய வர முடியாம கர்ஜனை பண்ணுது. எலி பார்த்துச்சு, மகா அன்னைக்கு நமக்கு உயிர் பிச்சை கொடுத்த ஜீவன் இல்லையா, அப்ப அவரை போய் காப்பாத்தணுமே அப்படின்னு தன்னுடைய எலி பட்டாளங்கள் எல்லாம் கூட்டிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஓடி போய் அப்படியே அந்த எலி அந்த வேடன் போட்டிருக்கக்கூடிய அந்த இதை ஃபுல்லா கரிச்சு தூப்பி சிங்கம் வெளியில வந்துடும். வெளியில வந்த சிங்கம் முதல்ல அந்த எலிக்கு நன்றி சொல்லலாம். அந்த எலி சொல்லிச்சா, மகாராஜா எனக்கு நீங்க நன்றி சொல்லாதீங்க, அன்னைக்கு நீங்க செஞ்ச ஒரு செயல் என்ன உயிரோட இன்னைக்கு வாழ வச்சிருக்கீங்களா, அப்படி என்ன நீங்க அன்னைக்கு விட்டதுனாலதான் என்னால இன்னைக்கு உங்களை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு இந்த எலி சொல்ல, அதுக்குள்ள அந்த வேடன் வந்தாச்சு. சிங்கம் வலையில சிக்கிச்சுப்பா, இன்னைக்கு நல்ல வேட்டான வேடன் நினைச்சு வந்தா இந்த வேடன் மேல ஒரே பாஞ்சு சிங்கம் தன்னுடைய வேட்டையை முடிச்சிச்சு. இந்த கதை சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விரதம் அப்படிங்கிற விஷயம் சிறுசா செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள்லையும் கூட இருக்கு. மற்றவங்களுக்கு முடியாதவங்களுக்கு நாம் பாவம்னு பார்த்து செய்யக்கூடிய தான தர்மங்களும் ஒரு விரதம் தான். மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய சுத்தமான சிந்தனையும் விரதம். எறும்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மாவே இருக்கு. மழை காலத்துல எறும்பால போய் உணவு தேட முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரத்தை கூட வீணடிக்காம கிடைக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சுட்டே இருக்கும். அது போல நல்லா உழைச்சு முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு உழைப்பும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை ஈன்றா அப்படின்னா அந்த குழந்தையினுடைய நலனுக்காக நிறைய தியாகம் பண்ணுவாங்க. தனக்கு பிடிச்ச விஷயங்களை சாப்பிட மாட்டா, அந்த குழந்தைக்காக தன்னுடைய தூக்கத்தை கூட தியாகம் பண்ணுவா இல்லையா, அதுவும் ஒரு விதம் தான். அப்படி வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இலக்க நோக்கி
நம்ம பயணிக்க வைக்கிறதும் இந்த விரதம் தான். அந்த இலக்கை அடைய வைக்கிறதும் இந்த விரதங்கள் தான். அப்பேற்பட்ட விரதத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் உன்னதமாக எடுத்துக்கிட்டு அந்த விரதத்தால் நம்முடைய இலக்கை அடையணும் அப்படிங்கிறதோடு நம்ம பெரியவர்கள் எல்லாம் நம்முடைய விரதம் எதை நோக்கினதா இருக்கணும்னு நினைச்சாங்க, பகவானை நோக்கினதாக இருக்கணும்னு நினைச்சாங்க இல்லையா? அப்பேற்பட்ட பகவானை நோக்கினதாக இந்த வாழ்க்கைக்கு அந்த விரதத்தை நாம கொண்டு போவோம் அப்படின்னு ஆச்சாரியனுடைய அடிபணிஞ்சு பகவானுடைய கிருபையோடு அவன் தாழ் வணங்கி அவனுடைய திவ்ய ஸ்வரூபத்தை மனசுல ஏற்றி எல்லோரும் பகவானுடைய அருள் பெற்று மேன்மேலும் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பகவானை வணங்கி ஆராதனை பண்ணி வாய்ப்பிற்கு நன்றி கூறி பகவானை நினைத்து ஆச்சாரியனுடைய வழியில பகவானை நோக்கி பெருமக்களாக நம்முடைய வாழ்க்கை அமையட்டும். அதற்கான பாதையில் அந்த பகவான் தான் போதணும்னு அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு அந்த இனிமையான வாழ்க்கைக்கு நன்றி கூறி எழுதுகிறேன். நன்றி. ஜெய் ஸ்ரீ ராம.